வணங்கும் கோயில்கள், வாழ வைக்கும் வயல்வெளிகள், வழிகாட்டியாக வாழ்ந்த பெரியோர்கள், கால்நடைகள், கழனி, கரும்பு, காதல், கல்யாணம், களிப்பு, பழமை, செழுமை, சிரிப்பு, பூரிப்பு, நிம்மதி, அமைதி. கிராமப்புறங்களிலே இவற்றுக்கெல்லாம் என்ன குறைச்சல்? இவை அனைத்தும் இருந்தும் கிராம வாழ்க்கைக்கு மூட்டை கட்டிவிட்டு பிழைப்பிற்காக பட்டினம் நோக்கி படையெடுக்கும் எத்தனையோ குடும்பங்களை தினந்தோறும் நாம் சந்திக்கிறோம். இவர்களையெல்லாம் காந்தம் போல் ஈர்க்கும் அந்த பட்டினத்தில் அப்படி என்னதான் இருக்கிறது? அங்கே காணப்படும் பிரமிப்புகளா அல்லது திகைக்க வைக்கும் வேடிக்கை வினோதங்களா? ஆம், பட்டினத்தின் வர்ண ஜாலங்கள் தான். வானவில்லின் வர்ணங்களைப் போல் மனதை மயக்க வைக்கும் விதவிதமான வண்ண கோலங்கள். The city is very colorful. இங்கே கூலி தூக்க வந்தவன் குபேரனாக போனதும் உண்டு, குபேரனாக வந்தவன் கூலிக்காரனாக போனதும் உண்டு. இதோ சென்னையை சொர்க்கமாக நினைத்து அடியெடுத்து வைத்திருக்கும் ஒரு கரிமங்கலம் கிராமத்து குடும்பம். குடும்பத்தை பார்த்தால் தாயை பார்க்க தோன்றும். மணியான பிள்ளைகளை ஈன்றெடுத்த தாயின் முகத்திலேதான் எத்தனை பெருமிதம். இதோ முருகன், வீட்டுக்கு மூத்தவன், முதுகெலும்பு, பஞ்சபாண்டவரில் இவன் தருமன். அடுத்தவன் சரவணன், துணிச்சல், துடிப்பு இவற்றின் இருப்பிடம். இவன் குமரன், இந்த குடும்பத்தின் துருப்புச் சீட்டு. பட்டதாரி அல்ல, எனினும் 4 எழுத்து படித்தவன். தண்டபாணி, குடும்பத்தின் அன்பு தொல்லை, ஒரு இனிய உபதிரவம். கடைக்குட்டி தங்கம், குறும்புத்தனம் அதற்கு மறுபெயர்தான் தங்கமோ? கிராமத்து பெண்களின் ஆஸ்திகள் அத்தனையும் ஒருங்கே அமைய பெற்றவள். எல்லாவற்றிற்கும் மேலாக இன்று பட்டணத்து பெண்களிடையே காண முடியாத அந்த களங்கமற்ற சிரிப்பு. நான் இருக்கிறேன், புறப்பட்டு வா என்று சொல்லி வைத்த பழைய கரிமங்கல வாசி இன்றைய பட்டணவாசி. இதோ இந்த 11 மாடி கட்டடத்திலே தான் இருக்கிறாரா? மலை போல அவரை நம்பி இனியதொரு குடும்பம் பட்டண பிரவேசம் செய்திருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் நமது வாழ்த்துக்கள். நந்தனம் 11 மாடி கட்டடம் இதுதானம் உள்ள. எல்லாரும் சாக்கிரதையா இங்கே இருங்க, நான் போய் பெரியசாமி பிள்ளை பார்த்து வரேன். ஆமா அண்ணே, எல்லாருமா சேர்ந்து போனா பாரம் தாங்காம கட்டடம் கொடை சாஞ்சாலும் சாஞ்சிரும். உச்சியில இருந்தீங்கன்னா நம்ம கரிமங்கல கிராமம் தெரியுமா அண்ணே? அடிச்சி சும்மாரு ஆச்சி. இந்த பட்டணத்துல எது விவசாயம் அதிகம்? எனக்கு என்ன தெரியும் பிள்ளை, முன்ன பின்ன செத்தா தானே சுடுகாடு தெரியும். நான் சாகாமலேயே சுடுகாட்டை பார்த்திருக்கேனே. எம்மாம் பெரிய கட்டடம் கட்டிருக்காரு பாரு அண்ணே. எவ்வளவு துட்டு வச்சிருப்பாரு அவரு? துட்டு எங்க வச்சிருப்பாரு? எல்லாத்தையும் தான் கட்டடத்துல போட்டாரே. இது பூரா ஒருத்தர் வீடு இல்ல, பல சொந்தக்காரங்க இருப்பாங்க. அது எப்படி? ஒவ்வொரு மாடி ஒவ்வொருத்தருக்கு சொந்தமா இருக்கும். அடே, அவன் கட்டடத்தை அங்கங்க கட்டி இங்க கொண்டு நெட்டுக்கு அடுக்கி வச்சுட்டாங்க. நம்ம பெரியசாமி பிள்ளை 9வது மாடி. 9வது மாடியா? 1 2 3 4 5 6 7 8 9.
என்னப்பா என்ன வேணும்? யார் நீ? பெரிய சாமி பிள்ளை இருக்காருங்களா? பெரிய சாமி இல்ல, சின்ன சாமி இல்ல, நான் வீராசாமி. இந்த விலாசம் தானே கொடுத்தாரு. இங்கதான் இருந்தாரு, இப்ப காலி பண்ணிட்டு போயிட்டாரு. காலி பண்ணிட்டு போயிட்டாரா? ஐபி கொடுத்துட்டு போயிட்டாருயா. ஐபின்னா மஞ்ச கடதாசின்னு அர்த்தம். என்னையா சொல்றீங்க? அவர் பெரிய பணக்காரராச்சுங்களே. விஐபி தான் ஐபி கொடுப்பான், பின்ன நீங்க நானும் ஐபி கொடுப்போம். அவரை நம்பித்தான் நாங்க பட்டணத்துக்கு பிழைக்க வந்திருக்கோம். கிராமத்து வீட்டை விட்டுவிட்டு ஏறாங்கடாசி பண்ணிட்டு சாமான் சச்சாவோட வந்து நிக்கிறோம். குழந்தை குட்டிகள்லாம் கீழே நிக்குதுங்க. அவர் இல்லைன்னு நாங்க என்னக்குள்ள பண்ண முடியும்? ஏயா நானும் அவங்கள பட்டணத்துக்கு வர சொன்னேன். ஆபீஸுக்கு போன என்ன விட்டு தொலையா. நாங்க என்ன பண்ணட்டும்னு சொல்லிட்டு போகல. இதுக்கு மேல இன்னொரு மாடி போனா மொட்டை மாடி வரும். அங்க நின்னுகிட்டு பார்த்தா பட்டணம் பூரா நல்லா தெரியும். அங்க நின்னுகிட்டு அவர் பேர் என்ன சொன்ன? பெரியசாமி. பெரியசாமி பெரியசாமி கத்து போ. ஐயா என்ன ஐயா? குடிக்க வாச்சும் கொஞ்சம் தண்ணி கொடுங்க ஐயா. 4 8 காசுகளே கொடுத்துடுறேன். குடிக்க தண்ணி மட்டும் கேட்காது. குளிக்காம ஆபீஸுக்கு 3 நாளா போயிட்டு இருக்கையா, வெக்க கேடு. மெட்ராஸ் ட்ரை ஏரியா தெரியாத உனக்கு? குடிக்கிற தண்ணிக்கு கூட. புத்தி கெட்டு போய் யாரையோ நம்பி பட்டணத்துக்கு வந்துட்டு இப்படி நடுத்தருல நிக்கிறோமே. இந்த இடிய தூக்கி தம்பிங்க தலையில போட்டா குழந்தைங்க தாங்குமா? புறப்படுங்க. என்னென்ன பெரியசாமி பிள்ளை இருந்தாரா? அண்ணே அண்ணே அவர் என்ன சொன்னாரு? அட இரு பிள்ளை, அதான் சொல்லிட்டு இருக்கேன்ல. அவரை இப்ப பார்க்க முடியல. கணக்கு பிள்ளைதான் இருந்தாரு. நாமெல்லாம் தங்கறதுக்கு வீடு ஏற்பாடு பண்ணிருக்காராமா? ஓ, விலாசம் கொடுத்திருக்காரே. விலாசம் எங்க? நான் வச்சிருக்கேங்கல்ல. முதல்ல நிழலுக்கு எங்கேயாச்சும் ஒதுங்குவோம். மூட்டையை தூக்குங்க. எழுந்திரு பிள்ளை. சரவணா, இங்கே இருங்க பிள்ளை. இங்க நல்ல நிழலா இருக்கு. நான் போய் லாசத்தை கண்டுபிடிச்சு வண்டியோட வரேன். எல்லாரும் சேர்ந்தே போலாம். நான் வேணா கூட வரேன். வேணாம் பிள்ளை, வாய் இருக்கு வழி இருக்கு. வீட்டோட திருப்பி வரேன். முருகா, உங்களுக்கு என்ன வேணும்? எல்லாரும் சாமி இருக்காருங்களா? என்ன வேணும்னு என்கிட்ட சொல்லுங்க. அவர்கிட்ட தான் நேரடியா பேசணும். இந்த ரேடியோ போட்டியில அடிக்கடி சொல்றாங்களே, அந்த கம்பெனி தான் அது. என்ன வேணும்னு என்கிட்ட சொல்லுங்க. ஒரு வீடு வாடகைக்கு வேணுங்க. எந்த மாதிரி வீடு? என்ன புள்ள கேள்வி இது? பெரிய இடமா வேணும். 6 பேர் படுக்க கொள்ள வேணும். ஆச்சியும் தங்கமும் படுக்க தனி இடம் வேணும். ஏன்னா தங்கச்சி வயசு பொண்ணு. அப்புறம் சோறாக்கிறதுக்கு இடம். வாசல்ல இடம் இருந்துச்சுன்னா கடை போட வசதியா இருக்கும். திண்ணை இருந்துச்சுன்னா வெயிலுக்கு உதவும். பின்னாடி கிணறு. கொட்டா இருந்துச்சுன்னா மாடு வீடு வாங்கினா கட்டிக்கலாம். இவ்வளவு வசதிகளோட எந்த இடத்துல வீடு வேணுங்கிறீங்க? பட்டணத்துல தான் புள்ள. பட்டணத்துல சரி, எந்த இடத்துல? பட்டணத்துல தான் புள்ள. சரி, வாடகை எவ்வளவு கொடுப்பீங்க? 25 ரூபாய்னா தாராளம் முடியும். 30 35ன்னா கைய கிடைக்கும். கிராமமா? கரிமங்கலம். நீங்க சொல்ற வாடகைக்கு ஒரு திண்ணை கூட கிடைக்காது மெட்ராஸ்ல. என்ன புள்ள குண்ட தூக்கி போடுற தலையில? குழந்தை பசங்க எல்லாம் பாலத்துக்கு அடியில நின்னுகிட்டு இருக்குதுங்க. நேத்து ராத்திரி ரயில் ஏறதுக்கு முன்னால சோறு தின்னுதுங்க. பல்லுல பச்சை தண்ணி காட்டாம தவிச்சுக்கிட்டு இருக்குங்க. ஒருத்தர் நம்பி வந்துட்டோம். எதனாச்சும் ஒண்ணு ஏற்பாடு செய்ய புள்ள. இத பாருங்கயா, ஊருக்கு தள்ளி வீடு இருந்தா பரவாயில்லையா? அதுவும் பட்டணம் தானே புள்ள? ஆமாமா, பழவந்தாங்கல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு வீடு காலியா இருக்கு. தெரிஞ்சவங்க வீடு. எங்க அப்பா கண்காணிப்புல தான் இருக்கு. பரவாயில்ல புள்ள, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. உடனே ஏற்பாடு செய்ய புள்ள. ஆபீஸ் முடிஞ்சு போவோம், நீங்க அப்படி போய் உட்காருங்க. வாங்க, இதுதான் வீடு. என் ஃப்ரெண்டோட வீடு. உமா சொல்லிச்சேங்கிறதுக்காக உங்களுக்கு வாடகை கொடுக்குறேன். இத பாருங்க, வாடகையெல்லாம் ரொம்ப ஒழுங்கா கொடுத்துடணும். காட் இஸ் கிரேட். உமா, வீட்டு சாவி எடுத்துட்டு வந்தியாமா? எடுத்து வரேன்ப்பா. வேணாம் வேணாம், நம்ம பூட்டு தானே. நீங்க என்ன மந்திரவாதியா இல்ல மலக்கல்லனா? தொட்ட உள்ள பூட்டு தவக்கு. பூட்டு இருந்தா போதும், பூட்டி இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. மெட்ராஸ்ல எல்லாமே ஒரு பாவனை தான். சுத்தமான மெட்ராஸ் தமிழ்ல சொன்னா பாவலா பண்றது.
பாரு, சவத்துல ஆணி கிணி எல்லாம் அடிக்க கூடாது. அடிச்சாக்கு உத்தரம் தலையில அடிஞ்சு விழுந்துரும். பரவாயில்லையா? என்னங்க உப்பு புளி வாங்க பக்கத்துல ஏதாச்சும் கடை இருக்குங்களா? இருக்க. தண்டவாளத்தை தாண்டி ஒரு பர்லாங் போகணும். ஆனா தண்டவாளத்தை தாண்டும் போது 2 பக்கமும் பார்த்து தாண்டணும். இல்லைன்னா ட்ரெயின்ல ஆபீஸ் போறவங்களுக்கு 2 மணி நேரம் லேட் ஆயிடும். பாவம். பரவாயில்லையா? God is great. அண்ணே இங்க வாங்க. என்ன உள்ள சொல்லு. அண்ணே எனக்கு ஒரு யோசனை தோணும். வீட்டை ஒட்டியே கடை போட்டுக்க, நல்ல வசதியா இருக்குல்ல. முதல்ல சின்னமா ஒரு கடை போட்டுப்போ. வியாபாரம் நல்லா ஆச்சுன்னா அப்புறம் பெருசா கடை போடுவோம். சுத்து வட்டாரத்துல பலசர கடை இல்லைன்னு என்ன சொல்றீங்க? என்ன போலாமா? Look at these innocent people. They are building castles in there. You know why? I will tell you why. உனக்கு இங்கிலீஷ் தெரியுமாப்பா? God is great. மன்னிக்கணும் மேடம். Is it a crime if one build castles in the air? குழப்ப தேடி பட்டணத்துக்கு வந்திருக்கோம். ஒரு நல்ல எதிர்காலத்தை கற்பனை பண்ணி பார்க்கிறோம். இது கூட தப்பா? ஐயோ, நான் கேலியாவும் சொல்லல, இன்சல்ட் பண்ற மாதிரி சொல்லல. I only exclaimed. I only explained. அண்ணே அண்ணே, பட்டணத்துல அதுவும் திறந்த வெளியில இப்படி குளிக்க கூடாதுண்ணே. கூச்சமா இருக்காது? அட நீ ஒண்ணு திறந்த வெளியாவா குளிக்கிறோம்? இதுல என்னவா வெக்கம்? வெக்கம் உங்களுக்கு இல்ல, டாக்டர் பட்டணத்துக்காரங்களுக்கு. அது பாருங்க. திருத்தணி முருகா, நாங்க சாப்பிடுற இந்த சோறு எங்களுக்கு எப்பவும் கிடைக்கணும். அத நாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடணும். ஏன் தம்பி சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்க? உன்னதான் முருகா, சோறு திங்கல? சோறு உள்ள இறங்காதாச்சு. ஏன்? தொண்டை அடைச்சிட்டு இருக்குது. என்னென்ன அடைச்சிட்டு இருக்கு? நான் சொன்ன பொய் தொண்டை அடைச்சிட்டு இருக்குது. பொய் சொன்னீங்களா? என்னென்ன சொல்றீங்க? பிள்ளைங்களா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. யார நம்பி நம்ம பட்டணத்துல புழைக்க வந்தோமோ அவங்க அந்த விலாசத்துல இல்ல. இல்லையா? பட்டணத்துல அடி எடுத்து வச்ச உடனே ஏற்பட்ட அந்த முதல் அதிர்ச்சிய நான் தாங்கிக்கிட்டேன். உங்களுக்கு எல்லாம் ஏமாத்த ஆகிடக்கூடாதுன்னு உங்ககிட்ட பொய் சொன்னேன். மனசு கேட்கல. இப்ப என் தொண்டை சரியாயிடுச்சு. சாப்பிடுங்கப்பா, சாப்பிடுங்க. ஆச்சி, கோபம் இல்லையே? ஏன் சிரிக்கிறீங்க? நம்மள எல்லா பட்டணம் அடிக்கடி ஏமாத்துமோ என்னமோ. நானே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாத்திக்க கூடாதுப்பா. உள்ளவாமா, அவக்கு அவருட கொண்டு வந்தேன். அப்புறம் ஏன் அங்கேயே நின்னுட்ட? அவங்க சாப்பிடறத பார்க்க நல்லா இருந்தது, ரசிச்சுக்கிட்டே நின்னுட்டேன். கண்ணு பட்டு கூடாதேன்னு அப்படி சொன்னேன். உள்ளவாமா. என்ன சார், வண்டியா? ஆமா, வண்டி. எந்த பக்கம்? பலவன் தாங்கள். நல்ல கிராக்கி தான். ஏறு சார். எதுக்கு வண்டி காட்டிய? ஒன்னு யாரையா கூப்பிட்டா? வெறுக்கல்ல வெறுக்கல்ல ஐயா. ஓ, வண்டி கைதட்டி கூப்பிட்டல? ஓ, நான் வேர்க்கல்ல வண்டியில கை தட்டி கூப்பிட்டேன். பழவன் தாங்கள் நீ அங்கதான் இருக்குது. உனக்கு தெரியுமா? தெரியும் தெரியும். ஏறு வண்டியில. துட்டு கேப்பிய? இது உங்க மாமியார்ட்ட வண்டியை நினைச்சுக்கணும். போயா. ஓ, நெஞ்சில இருக்கிற மஞ்சா கோல் படிச்சிருவன், ஜாகிரதை. அப்படின்னா
மீட்டர் போட்டாச்சு. மரியாதையா மினிமம் தொட்டு 1.70 எடுத்து வைக்கு. சட்டை விடியா சரவண சட்டை முருகண்ணு சரவணண்ணு பாருங்க சார், மீட்டர் போட சொன்னாரு, போட்டேன். மினிமம் தொட்டு கொடுக்க மாட்டேன்றாரு. ஏப்பா கை தட்டி கூப்பிட்டியா? கையை தட்டின அப்ப வண்டியில ஏறு, இல்லைன்னா 1.70 கொடுத்துட்டு போ. இல்லையா அநியாயமா இருக்குது. பட்டணத்துல கையை தட்டினா 1.70. கரிமங்கலத்தானா ஏமாத்தான் அனுப்பிச்சிங்களா? கரிமங்கலத்துக்காரனா கொக்கா சும்மா கொடுத்துருவேனா? இந்த 1.70க்கு எம்மா தூரம் போக முடியுமோ அம்மா தூரம் வண்டியை ஓட்டியா? பீச்சகை பக்கம் திருப்பு. பீச்சகை பக்கம் பிளாட்ஃபார்ம் தானே இருக்குது, அது மேல ஓட்டு. துட்டு வாங்கல. இப்ப சோத்தகை பக்கம் திருப்பியா? இப்பதானே அங்க இருந்து வர்றோம். என் துட்டியா? நான் எங்க வேணா போவேன். இப்ப சோத்தகை பக்கம் திருப்பு. நான் சொல்ற வரைக்கும் திருப்பிக்கிட்டே இரு. திருப்பு. திருப்பு 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 திருப்பு. இப்ப எங்கேயா போனோம்? நேர புறப்பட்டதுக்கே போய்யா. வேர்க்கடலை வண்டியாவது நிறுத்து, கடல்ல துண்ணணும். இதையா 1.70 எடுத்துக்கிட்டு பாக்கி துட்டு குடியா. மீட்டரை பாத்தியா? இதுவா நல்லா இருக்கு. 2.60 ஆயிருக்குது, பாக்கி 60 பைசா நீ கொடு. இங்க வச்சு 1.70 தானே பேசினேன். இப்ப 2.60 கேட்டா என்ன அர்த்தம்? அங்கங்க அலக்கழிச்ச இல்ல, 2.60 ஆயி போச்சு, பாக்கி துட்டு கொடு. அப்ப வண்டியை பின்னாடியே ஓட்டு, 1.70 வரும். பாயா இப்படி சொன்னா நீ கேட்க மாட்டேன். ரொம்ப நல்ல நாள், நிறைஞ்ச நாள், அதுவும் அம்மாவாசை. நீங்க நாளைக்கே கடையை திறக்கூடாது? வியாபாரம் அமோகமா நடக்கும். பாம்பு பஞ்சாங்க சொல்லுது. நாளைக்கே எப்படிங்க முடியும்? கடையை சோடிக்கணும், சரக்கு எடுத்துட்டு வரணும், விலை விவரம் எல்லாம் குறிக்கணும், பட்டியல் தயார் பண்ணணும், போர்டு தயார் பண்ணணும், எம்பிட்டு வேலை இருக்குது. நாளைக்கு இருக்கு, அதுக்கப்புறம் அடுத்த அம்மாவாசை தான். இன்னும் 1 மாசமா? அது வரைக்கும் சும்மாவா உட்காந்துட்டு இருக்க முடியும்? அதுவும் சரிதான். அப்போ அங்க பாரு பிள்ளை, அங்க பாரு. அவன் கைய காட்டியாச்சு. அவனை விழுந்து கும்பிடுவோம், வேலையை தொடங்குவோம். ஆச்சி ஆச்சி, என்னப்பா? நான் முதல்ல கல்லாப்பட்டியில உட்கார போறேன். அண்ணா எல்லாம் தயாரா இருக்கு. அப்படியா ஆச்சி? கடையில கோழி பண்றவங்களுக்கு பானகம் நீர்மரெல்லாம் கொடுத்தோம், கரைச்சு வைங்க. அண்ணே அண்ணே, கடையில கோழி ஆன உடனே நான் வாங்க வரைக்கும் விடுவேன், வெடி வச்சிருக்கேன். தங்கச்சி தங்கச்சி, நம்ம கடையில முதல் போனி என்ன ஆகுன்னு நினைக்கிறேன்? கருப்பட்டி வியாபாரம் ஆனா நல்லதுன்னு ஆச்சி சொன்னாங்க. காலங்காத்தால பல்பொடி தாண்டா கேட்பான். சவுக்கார வியாபாரம் ஆனா நல்லதா கெட்டதா? நல்லதா கெட்டதா? பீடி இருக்கா? என்னது, நம்ம கடையில முதல் போனி பீடி தானே. இந்த பட்டணத்துல யாரு வாயை திறந்தாலும் புகைதான் வருது, ரயில் வண்டி மாதிரி. ஆச்சி ஆச்சி, முதல் போனி ஆச்சா? யார் வந்தாங்க? எந்த பார்த்தா சரியா தெரியல. முதல் வியாபாரத்துக்கு யார் வரான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுப்பா. சரி ஆச்சி. ஆச்சி ஆச்சி, என்னப்பா? பானகம் கரைச்சு வச்சுட்டியா? முதல் வியாபாரம் நம்ம கடையில ஆக போகுது. கோழிப்பையோட ஒரு ஆள் நம்ம கடை பக்கம் வந்து நின்னுக்கிட்டு கடை பேரையே பாத்துக்கிட்டு இருக்கான். அவ்வளவுதானே பார்த்தேன். போடா போய் வியாபாரம் பண்றான்னு பாத்துட்டு வந்து சொல்லு. ஆச்சி ஆச்சி, அவன் பையில கைய விட்டுட்டான். கோழி பையில செட்ட பைய துட்டு எடுக்க போறான். அடப்பா, துட்டு எடுக்கல, வீடியோ எடுக்கிறான். பத்த வச்சுட்டான், இழுக்கிறான், போயிட்டான். ஆச்சி ஆச்சி, கோழியோட வந்தவன் கோழி பண்ண வரல. ஆச்சி ஆச்சி, நம்ம கடை பக்கமா ஒரு அம்மா வந்துட்டு இருக்காங்க. அம்மா நீ இங்கே இரு, நான் பாத்துக்கிட்டு வரேன். பாக்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. ஆச்சி ஆச்சி, அந்த அம்மா நெத்தியில கைய வச்சுக்கிட்டு கடையே கூர்மையா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏதோ வாங்குறதா தீர்மானம் பண்ணி இடுப்புல கைய வச்சுட்டாங்க. என்னத்தான் வாங்க போறாங்க? மஞ்சள் வாங்கினா நல்லா இருக்கும். 10 பைசாக்கு எள்ளு கொடுப்பா.
தம்பி இன்னைக்கு முதல்ல வேலைக்கு போகுது இல்ல, அதுக்கு அதனால சீக்கிரமே முடிப்பு தட்டிடுச்சு. நீ மட்டும் கொட்டு கொட்டோன்னு உட்கார்ந்துட்டு என்ன பண்ண போற? ஆச்சி, மணி என்ன இருக்கும்? 4 தாண்டி இருக்குண்ணே. அட சரவண, நீயும் முடிச்சுட்டு தான் இருக்கியா? நானும் முடிச்சுட்டு தான் இருக்கிறேன். என்ன குமரன் எழுப்பி குழாய மாட்டி பூஜை மாட்டி வேலைக்கு அனுப்பணும். வேலைக்கு போறான்னு தவிர மத்த எல்லா அண்ணங்களும் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதானே அது பார்த்து போதிய பதிக்கிட்டு தூக்கிட்டே இருக்குது. அண்ணன் அதை இப்பவே எழுப்பி விடுவோம், குழாயை மாட்டி விடுவோம், பூஜையை மாட்டி விடுவோம். நட பழகிட்டு இருக்கு. சும்மா இருக்கு. ஆபீஸுக்கு போறக்குள்ள பாவம் இப்பவே எழுப்பி விட்டா அப்புறம் ஆபீஸ்ல போய் தூங்காது. அங்க தூங்க கூடாது. பேசாம படுப்புல கோழி கூவட்டு. இப்ப நீ எப்படி இருக்க தெரியுமா புள்ள? ராஜா கண்ணு மாறி இருக்கிற. கையுக்கு ஒரு கடியாரம் இல்ல, அதுதான் குறைச்சலா தெரியுது. எனக்கும் கை இருக்கு, அது குறைச்சலா தெரியலையா? கடிகாரத்துக்கு என்னென்ன வசதி வந்த உட்பாடு வாங்கிட்டா போச்சு. முருகா, இந்த குமரனுடைய அறிவையும் படிப்பையும் நம்பித்தான் நாங்க பட்டணத்துல பொழப்பு தேடி வந்திருக்கிறோம். புள்ள முதல்ல வேலைக்கு போகுது. எல்லாம் நல்லபடியா நடக்கணும் முருகா. புறப்பட புள்ள. சாப்பாடு குளி போலாம். முதல்ல சகுனம் பார்த்து சொல்றேன், அப்புறம் தம்பி அனுப்பலாம். அண்ணே வரும்போது கமர்க்கு குமரா சில்லறை எடுத்துக்கிட்டியா புள்ள? அண்ணே எவ்வளவு எண்ணெய் குடத்தோட வந்துட்டு இருக்காங்க. தண்டவாளத்தை கடக்கும் போது பார்த்து போப்புல. நல்ல சகனம், நல்ல சகனம். பசுமாடு வந்துகிட்டு இருக்கல, தம்பி அனுப்புங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். முதல்ல வேலைக்கு போறீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஒரு நிமிஷம். ஐயோ, எனக்கு வாட்ச் இருக்குங்க. இது மட்டும் குறையற மாதிரி தோணுச்சு. வேண்டாங்க ப்ளீஸ். வேலைக்கு போறவங்களுக்கு இது அவசியம் வேண்டாமா? கடிகாரத்தையே பார்த்துட்டு நேரத்தை வீணாக்கவா? இல்ல, வேலை செய்யற போது யாராவது வந்து நேரத்தை வீணாக்கினா கடிகாரத்தை இப்படி பார்த்தா போதும், தன்னால போயிடுவாங்க. அடடே, வாட்சுக்கு ஒரு நல்ல யூஸ் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன நேரம் வச்சா? ம். சரி, போயிட்டு வாங்க. மாத்தங்கோ உள்ளவா. பரவாயில்லக்கா, நான் இங்க இருந்தே பாக்குறேன். இந்த பவுடர் நல்ல வாசனையா இருக்கே. ஏங்கா, வாசனை பவுடர்ல வாங்கினா உங்க வீட்டுல கோச்சிக்க மாட்டாங்க? உன் இஷ்டத்துக்கு என்ன வேணும் வாங்கிக்கல, திட்டவே மாட்டாங்க. ஏன் திட்டணும்? அதானே, நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கிற, எல்லாம் வாங்கிக்கிற இல்லக்கா? உனக்கும் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் போல ஆசையா இருக்கா? இதே மாதிரி உன் கை நீட்டு சொல்றேன். ஐயோ, உன் கையில சிவப்பா இருக்கு. அக்கா, உன்னை போலவே நானும் சிவப்பா இருக்கணும் போல ஆசையா இருக்கக்கா. தம்பி, இன்னிலேந்து என் ஒய்ஃபுக்கு நீதான் புருஷனா? என்ன சார் சொல்றீங்க? இந்த விஷயத்தாப்பா சொல்றேன். 33 வருஷத்துக்கு முன்னால இதை எனக்கு கட்டி வச்சாங்க. இப்போ என்ன வீட்டுக்கு அனுப்புறாங்க, ஓன் தலையில கட்டுறாங்க. இத பாருப்பா, நானும் வேலைக்கு சேர்ந்தப்போ இந்த மெட்ராசியே விலைக்கு வாங்கிடலாம்னு நினைச்சுதான் வந்தேன். வழுக்கத்துலதான் மிச்சம். தம்பி, நம்ம ஊர் லஞ்சைக்கும் புஞ்சைக்கும் இருக்கிற மதிப்பு இந்த நட்டுக்கும் போல்ட்டுக்கும் கிடையாதுப்பா. இத புரிஞ்சுக்கிறதுக்கு 33 வருஷம் ஆச்சு எனக்கு. போர்மன் வரான், நான் கிளம்புறேன். குட் மார்னிங் சார். 100 பேரை சோறுங்க. 10 நிமிஷம் கடையில உட்கார வச்சேன். ஒரு பவுடர் டப்பா காணோம். இதே மாதிரி இன்னொரு பவுடர் டப்பா இருந்துச்சு. என்ன ஆச்சு? நான் பாக்கலட்டு. நீ பராக்கு பாத்துருக்க, எவன் அடிச்சு போயிட்டான்? நான் பராக்கு பாக்கலட்டு. நான் பராக்கு பாக்கலட்டு. வேடிக்கை தான் பார்த்தேன். பாம்புக்கார வந்தான், பல பாம்பு. நீ பாம்பே பாத்துக்க, அடிச்சுட்டு போயிட்டான். 10 ரூபா காசுடா, 10 ரூபா காசு.
என்ன போச்சு? என்னடா பண்றது? திட்டுவோம், என்ன பறக்க திட்டுவோம். திட்டா வந்துருமா? மனசு பொறுக்காம கொண்டாந்து வச்சிருவோம். அடே, எடுத்தவன் எவனா இருந்தாலும் சரி, கண்டிப்பா நீ உருப்பிட மாட்டேன். மகமாய்க்கே பொறுக்காது. என்ன மெட்ராஸ் பாத்தியில திட்டலாமா? அடே சோமாரி, கைதே, கஷ்டாலம், நம்மளையே டமாச்சுக்கிட்டே பெத்தானா? ஐயோ, கை நீட்டவன் கை அழுகி போயிடும். ஒன்னல்ல அவனை கால் விளங்காம போயிடும். தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைக்காது. ஆமா, டேய், உன் குடும்பமே நாசமா போயிடும்டா. உன் குடும்பத்தில் நீயே புள்ள அழுகுற. எனக்காக நீயே புள்ள அழுகுற. பவுடர் டப்பியை நான் தான் எடுத்து வச்சுக்கிட்டேன். சரி, சொந்த கடையிலே திருட்டு தர மாட்டியா? வியாபாரம் உருப்பிடுவா புள்ள? ஹரிமங்கலம் மோரக்கட்டைக்கு பவுடர் கேட்குதோ? சோனிக்கு தான் பவுடர் வேணும், உனக்கு ஏன்? அழுத அழுத. இனிமே பவுடர் டப்பா தொட்ட கைய ஒடிச்சு விடுவேன். உங்களுக்கு வயலின் வாசிக்க தெரியுமா? ரசிக்கிறதுக்கு ஆள் கிடைச்சா நான் நல்லா வாசிப்பேன். நான் நல்லா ரசிப்பேன். எங்க பாப்போம். நமக்கு வில்லனே இந்த ட்ரெயின் தான் நினைக்கிறேன். அது சரி, உங்க கிராமத்தை விட்டுட்டு இந்த மாதிரி சத்தத்துக்கே வந்தீங்க? இந்த மாதிரி சத்தத்துக்கு இடையிலையும் இந்த மாதிரி வயலின் இசையை கேட்கலாமே. ஏன் வாசிக்கல? எனக்கு வயலின் வாசிக்கணும்னு தோணும் போதெல்லாம் அமைதியான ஒரு இடத்துக்கு போயிடுவேன். நாட் ஹியர். எனக்கு இன்னைக்கு லீவு தான். ஐ எம் ஃப்ரீ. நான் வாசிக்கிறத கேட்கவும் ஒரு ஆள் வேணும். La 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 la. La 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 la. வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா. வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா. தே நிலா எனும் நிலா என் தேவியின் நிலா. தேன் நிலா எனும் நிலா என் தேவியின் நிலா. நீலாத நாளெல்லாம் நான் தேய்ந்த வெண்ணிலா. வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா. மாநிலாத ஊரிலே சாயல் கண்ணிலா. மாநிலாத ஊரிலே சாயல் கண்ணிலா. பூவிலாத மண்ணிலே ஜாடை பெண்ணிலா. வானிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா. தெய்வம் கல்லிலா ஒரு தோகையின் சொல்லிலா. தெய்வம் கல்லிலா ஒரு தோகையின் சொல்லிலா. பொன்னிலா
பொட்டிலா புன்னகை மொட்டிலா அவள் காட்டும் அன்பிலா இன்பம் கட்டிலா அவள் தேக கட்டிலா இன்பம் கட்டிலா அவள் தேக கட்டிலா தீதிலா காதலா ஊடலா கூடலா அவள் மீட்டும் பண்ணிலா வா நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா வாழ்க்கை வழியிலா ஒரு மங்கையின் ஒளியிலா வாழ்க்கை வழியிலா ஒரு மங்கையின் ஒளியிலா ஊரிலா நாட்டிலா ஆனந்தம் வீட்டிலா அவள் நெஞ்சின் ஏட்டிலா சொந்தம் இருளிலா ஒரு பூவையின் அருளிலா சொந்தம் இருளிலா ஒரு பூவையின் அருளிலா எண்ணிலா ஆசைகள் எண்ணிலா கொண்டதேன் அதை சொல்வாய் வெண்ணிலா வா நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா நிலா எனும் நிலா என் தேவியும் நிலா நீ இல்லாத நாளெல்லாம் நான் தேய்ந்த வெண்ணிலா வா நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா தங்கம் எப்படி இருக்கா? புள்ள ஆளையே மாத்திட்ட. நம்ம சுத்தி எல்லாமே மாறும்போது நாம மட்டும் மாறாம இருந்தா எப்படி? தங்கம் பட்டணத்துக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு? இன்னும் பாவாடை தாவணியை கட்டிட்டு இருந்தா எப்படி? அதான் மாத்திட்டேன். அது மட்டும் இல்ல, இன்னொரு நல்ல விஷயம் கொண்டு வந்திருக்கேன். என்ன புள்ள, உனக்கு கல்யாணமா? தங்கத்துக்கு கைவச நல்ல வேலை ஒண்ணு வந்திருக்கு, சேர்த்து விடலாமா? வேலையா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? பொட்ட புள்ள வேலைக்கு போறதாவது? நான் போறேனே. நாங்க கிராமம் இருக்கிறது பட்டணம் தானே. சட்டைக்கெல்லாம் பூ தச்சு மணி கோக்குற வேலை, நிறைய பெண்கள் வேலை பார்க்கற பாதுகாப்பான இடம். அப்புறம் முடிவு உங்க கையில. முடிவாவது முதலாவது வேற பேச்சு பேச புள்ள. மாசம் 140 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். பணம் கிடைக்குதுன்னா அதுக்காக பொம்பளை எதுவுல செஞ்சிட முடியுமா? பாரு புள்ள, நீ தங்கத்தோட மனசை கெடுத்துட்டு கூடாதா? ஆமா, என்ன புள்ளது தானே போட்டு உடைச்சிட்ட? எனக்கு எதிர்த்து பேசி பழக்கம் இல்லைன்னு என் எதிர்ப்பு அப்படி தெரிவிச்சேன். நம்ம குடும்பத்துக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க கிட்ட நீங்க நடந்துகிட்ட முறை நல்லா இல்ல. அண்ணே, நீயே வச்சுக்கன்னு சொல்லிட்டா அக்கா இந்த புடவைய கொடுத்துச்சு. நீ வேண்டாம்னா திருப்பி கொடுத்துட்டு வந்துடுற. நான் செஞ்சது தப்புதான் புள்ள, தப்புதான். என்ன ஐயா வாங்க. பேப்பர் சேர்ந்து போச்ச, பொட்டலம் அடிக்க உபயோகப்படுவேன்னு கொடுக்க வந்தேன். 1 மாச பேப்பர். நீங்க வந்து 1 மாசம் ஓடி படிச்சு பாருங்களேன். வாடகை தானே, 2 நாள்ல கொடுத்துறேங்க. ஐயா, நான் வாடகையை ஞாபகப்படுத்த வரல. தப்பா புரிஞ்சுட்டீங்களா? முண்டம் முண்டம். என்னதான் இப்படித்தான் நடுவுல எதையாவது பேசிட்டு வந்து தெரியுமா? God is great.
அது போட்டோம், நம்ம மளிகை கடை வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு? வியாபாரம் தானே. ஓ, அதோ பாருங்க. அடட, கடை அடிச்சிட்டியா? என் பையன் பரீட்சை படிக்கிறான். 10 பைசா. ஆச்சி ஆச்சி, கரிமங்கலத்துல இருந்து மாமா வந்துகிட்டு இருக்காரு. அப்படியா? என்ன கஷ்டம் தங்க எங்கன்னு கேட்பாரு. வணக்கங்க. என்ன வேணும்? இங்க மளிகை கடை வைக்க ஏதாச்சும் இடம் கிடைக்குங்களா? பகுதி குறைச்சலா இருக்கணும். என்ன பகுதி கொடுப்பேன்? என்ன ஒரு 2000 ரூபாய் கொடுக்கலாம், அதுக்கு மேலனா தாளாதுங்க. இந்த கடையை எடுத்துக்கிறியா? கொடுத்துறேன். இந்த கடையா? ஆமா, ஒரு நாளைக்கு 800 ரூபாய்க்கு வியாபாரம் ஆகுது. அப்படியாப்பட்ட இடம். அப்ப நீங்க ஏன் காலி பண்றீங்க? ஜிபிஓ தெரியுமா? அதுக்கு முன்னால 1.5 லட்சம் ரூபாய் போட்டு புதுக்கடை ஆரம்பிக்கிறேன். 1.5 லட்சமா? ஆமா, எல்லாம் இந்த கடையில சம்பாதிச்சதுதான். என்ன பிடிச்சிருக்கா சொல்லு. ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அப்ப எடுத்துக்க. பகடி 2500 ரூபாய். பகுடி 2500 ரூபாய். வாடகை எவ்வளவுங்க? வாடகையா? யாரு கொடுக்க போறேன்? இது கார்பரேஷன் ஐயா. புரியலீங்களே. கிராமத்துல புறம்போக்குன்னு சொல்றது இல்ல, அது இங்க கார்பரேஷன். என்னங்க இது? ஃபேமிலி ரூம்குள்ள நம்ம வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா? உட்காருங்க. இந்த பக்கமா வந்தேன், உமாவும் வந்துச்சு. தற்செயலா சந்திச்சுக்கிட்டோம். 2 பேருக்குமே காஃபி சாப்பிடணும் போல தோணுச்சு. அதுவும் தற்செயலா தான். வெளியவே சாப்பிட்டுருக்கலாம், கும்பல். அதனாலதான் ஃபேமிலி ரூமுக்கு வந்தோம். அதுவும் தற்செயலா தான். உட்கார். நாங்களும் அப்படித்தான். நாங்க தற்செயலா தான் சந்திச்சோம், தற்செயலா தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இல்லையா ஜானகி? இப்போ இங்க ஒன்னா புறப்பட்டு வந்திருக்கிறது கூட தற்செயலா தான். இவ என் டாக்டர், இவளும் தற்செயலா தான் பிறந்துட்டான். அதை ஏன் ஆட்டிட்டு இருக்க? ரொம்ப சூடா இருக்கு. அது ஐஸ் வாட்டர்ப்பா. என்ன சார் சாப்பிடுறீங்க? 4 பாசந்தி கொண்டு வாப்பா. 4 பாசந்தியா? ஆமாப்பா, ஒரே ஃபேமிலி, ஒரே பில். போப்பா. எத்தனை தடவை சொன்னீங்க கேட்டீங்களா? ஹோட்டலுக்கு போனது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு தெரியுமா? என்ன அப்பா கத்துனாரா? பின்ன உமா, நம்ம ஃபேமிலி என்ன, அவங்க ஃபேமிலி என்ன, இதெல்லாம் யோசிக்காம எப்படி ஃபேமிலி ரூம்குள்ள நுழைஞ்சேன்னு ஒரே கத்தல். நீ என்ன செஞ்ச? நானா பெட்ரூம்குள்ள ஓடி போய் கதவை தாப்பா போட்டுக்கிட்டேன். நல்ல வேலை. அங்க அம்மா புடிச்சுக்கிட்டாங்களே. ஏண்டி, அவன் ஊர் என்ன, படிப்பு என்ன, பணம் என்ன, குலம் என்ன, கோத்திரம் என்ன, இதெல்லாம் யோசிக்காம என்னடி ஃபேமிலி ரூம் அப்படின்னு சேம புடி. அது என்னங்க, அது ஃபேமிலி ரூமுக்கு தானே போனோம். ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ளயா போயிட்டோம். ஏன் இப்படி மக்கள மாட்டாங்க? எல்லாத்தையும் பேச வேண்டிய இடத்துல பேசிக்கிறேன்டி அப்படின்னு அம்மா அப்பா ஒரு 8 நாயனம் வரப்போறாங்களாம் உங்க வீட்டுக்கு சரியா 4 மணிக்கு. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணவா? ஆமா, கண்ட கண்ட ஹோட்டல்ல உங்க தம்பியை சாப்பிட சொல்லாதீங்க, எங்க பொண்ணு கையாலே சமைச்சு போட சொல்றோன்னு கேட்க போறாங்களா? சம்பந்தம் பேச வர்றாங்க. அப்ப நான் பர்மிஷன் போட்டு 4:30 மணிக்கு வந்துடுறேன். நீ? ஏன்? நான் 4 மணிக்கே வந்துடுவேன். வாங்க வாங்க, இந்த வீட்டுக்கு ஏஜென்ட். ஏஜெண்டா வரலப்பா, உமாவுக்கு அப்பாவா வந்திருக்கேன். என்னங்க, எப்போதுமே நீங்க உமாவுக்கு அப்பா தானுங்க. God is great. அப்படின்னா எல்லாம் அவன் செயல்னு அர்த்தம். கொஞ்சம் விளக்கமா தான் சொல்லுங்களேன். அதானே, முண்டம். அவரைத்தான் அடிக்கடி தண்ணியே சொல்லிப்பார். இதே மாதிரிதான். வீட்டுல ஜமக்கானா இருக்கா? எடுத்து விரிப்பா. ஆமா, பெரியவர் யாரு? எங்க கரிமங்கலத்து மாமு. ஆமா, அப்படியா? வாங்க உட்காருங்க. இன்னுமா புரியல? இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒருத்தன் வந்தான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? வெத்தலை, பாக்கு, தேங்காய். இப்பதான் கோயிலுக்கு பூசிக்க போறீங்கன்னு அர்த்தம். நான் சம்பந்தம் பேச வந்திருக்கேன்ப்பா, என் பொண்ணு உமாவுக்கு. இத பாருங்க ஏஜெண்டே, எங்க முருகன் மதுரை காலகணக்காத்தான் இருக்கிறான். ஆனா கல்யாணம் கட்டிக்க வேண்டிய சமயத்திலேயே கட்டிக்கலையே.
இப்பவா வந்து உங்க பொண்ணை கட்டிக்க போறான்? முண்டம் முண்டம் என்னதான் பாத்தீங்களா? யாருக்குன்னு சொல்லாமலேயே பேசிட்டு இருக்கேன் பாருங்க. யாருக்கு? நான் சம்பந்தம் பேச வந்தது குமரனுக்கு. அப்படியா? ஆமா. முண்டம் முண்டம் என்னத்தான் சொல்லிக்கிட்டேன். எனக்கு லேட்டா புரியுது பாருங்க. ஆமாங்க, இது என்ன பட்டணத்து பழக்கமா? மூத்தவங்க 2 பேரும் கண்ணாலம் கட்டிக்காம வீட்டுல இருக்கிறப்ப 3வது பையனுக்கு பேச வந்திருக்கிறீங்களே, இது நல்லாதான் இருக்கு. ஐயா, நான் பொண்ணை பேசவன். என் பொண்ணுக்கு முருகனை பிடிச்சிருந்தா முருகனுக்கு பேச போறேன், சரவணனை பிடிச்சிருந்தா சரவணனுக்கு பேச போறேன். என்ன பிடிச்சிருந்தா? அவ கழுத்தை பிடிச்சு நெரிச்சிடும். கொஞ்சம் உள்ள வாங்க. நான் போயிட்டு வரேன் சார். ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு மனுஷ வாழ்க்கையிலையும் கண்டிப்பா நடக்க வேண்டிய ஒரு பிளசன்ட் ஆக்சிடென்ட் தான் திருமணம். பர்மிஷன் கொடுத்தாச்சு, நீ வீட்டுக்கு போலாம். குமரன், அட்வான்ஸா திருமண வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். குட் லக். என்ன பிள்ளை, மூத்தவங்க இருக்கிற போது 3வது பையனுக்கு கல்யாணம்? மூத்தது பட்ட மரம், வெட்ட கூட லாயக்கில்ல. விட்டுடுங்க. அடியில் உள்ள மாமா, தாய் பூனை 5 குட்டி போட்டா மூத்த குட்டியை முழுகிடுமா, அப்பதான் மத்த குட்டியும் நல்லா இருக்குமா சொல்லுவாங்க. நான் மூத்த குட்டி, என்ன விட்டுடுங்க மாமா. சரவணா, நீ என்ன சொல்ற? ஒத்துமையா இருக்க அண்ணன் தம்பிங்களை பிரிக்கிற சக்தி ஒரு பொம்பளைக்கு தான் உண்டு. அதை நினைக்கிறப்போ எனக்கு கல்யாணமே வேண்டாமாமா. வேற தண்டவாணி, என்ன பத்தி நீங்க கவலைப்படாதீங்க மாமா. முதல்ல குமரன் கல்யாணத்தை முடிச்சிடும், அப்புறம் விட்டு போன அண்ணங்களுக்கு சேர்த்து 1க்கு 3 நான் பண்ணிக்கிறேன் மாமா. அடப்பாவி மாமா மாதிரி. சம்பந்தம் பேசிக்கிட்டு இருக்காங்க அக்கா. எந்திரி கொட்ட மாதிரி அதுக்குள்ள ஏன் ஓடி வந்துட்ட? அக்கா, இந்த அக்கா எங்களுக்கு மாத்தி அண்ணின்னு ஒரு வாட்டி எனக்கு கூப்பிட்டு பாக்கணும்ல, திரும்ப தோடிச்சு. அதுக்காக ஓடி வந்த அண்ணி. ஒத்திக பார்த்தாச்சா? ஆமா, பின்ன வரேன். பாருங்க ஏஜென்ட் ஐயா, நான் ஒரு பட்டிக்காட்டம், எனக்கு பேச தெரியாது. நான் பட்னா தான், எனக்கும் பேச தெரியாது. அப்ப நாம 2 பேரும் நல்ல ஜோடி. சொல்ல வேண்டியது சொல்லிடுறேன், தப்பு இருந்தா மன்னிச்சுங்க. மூத்தவங்க நாங்க இருந்தாலும் குமரனோட படிப்பை நம்பி தான் பட்டணத்துக்கு வந்தோம். எங்க குடும்பம் ஒரு குருவி கூடு, அத உங்க பொண்ணு கழுகா வந்து கலைச்சிடக்கூடாது. அவளும் ஒரு குருவி குஞ்சா இருப்பையா, போதுமா? அது போறியா, குமரன் வரட்டும், அவன் சம்மதத்தையும் கேட்டுறோம். ஏன் சிரிக்கிறீங்க? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? God is great. அப்போ ஃபேமிலி ரூம்ல இருந்து பாதுதி வரைக்கும் எல்லாம் சொல்லி ஆகணும். என்ன சொல்றீங்க? கதையா சொல்லட்டுமா? ஒரே ஒரு ஊர்ல ஒரே ஒரு மடையனா நான் தான். கரிமங்கலம் கந்தசாமி பிள்ளையுடைய 3வது மகன் குமாரசாமிங்கிற குமரனுக்கும், விருத்தாச்சலம் பெரியமண்டி கதிர்வேல் பிள்ளையினுடைய பேத்தியும் என்னுடைய குமாரத்தியுமான உமா என்கிற ராஜேஸ்வரிக்கும் கண்ணாளம் கட்டி கொடுக்க சம்மதிச்சு ஒண்ணு தெரியலாச்சு. எல்லாரும் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த ரூமுக்குள்ள யாரும் வரக்கூடாதுன்னு ரொம்ப கண்டிப்பா இருக்காங்க. முருகா, சோதிக்காதக்குள்ள. என்னப்பா டீ சாப்பிடவல்ல? இருமா, இப்பதான் ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் எடுத்துட்டு போய்க்கிறாங்க. எந்த நேரத்திலயும் பாடியை கொடுத்துடுவாங்க. அவங்களுக்கு குதிரை வண்டி தேவைப்படும். அட வாப்பா, இந்த சவாரி போனா இன்னொரு சவாரி கிடைக்காதா? கிடைக்கும், உயிர் சவாரி. ஆனா செத்த சவாரி மாதிரி வருமா? உயிர் சவாரினா 5 ரூபா, செத்த சவாரினா 50 ரூபா கறந்துடுவனே. என்ன பொறுத்த வரையும் பணத்துக்கு தாப்பா மதிப்பு சாஸ்தி. என்னப்பா ஆக்சிடென்டா? ஆமாப்பா. காரா, லாரியா, பஸ்ஸா? ரயிலுப்பா. ரொம்ப வேண்டப்பட்டவங்களா? சொந்த தம்பிப்பா. அடடே. ஆமா, எந்த ரூம்? 3வது மாடியில 2வது ரூம். 3வது மாடியில 2வது ரூம். அடப்பாவீங்களா, அங்கயா போட்டுக்கிறானுங்க? ஏன்பா? அது ராசி இல்லாத ரூமுப்பா. வெயிட் பண்ணட்டா? கொண்டு போய் குதிரை வண்டிக்கு. இது கையெடுப்பா, கையெடுப்பா.
உன் கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனா நான் போயிட்டா உனக்கு குதிரை வண்டி கிடைக்குமா? தெரியாத உனக்கு பட்டணத்துல இன்னைக்கு எது வேணாலும் காசு கொடுத்து வாங்கிடலாம். ஆனா பாடி எடுத்துட்டு போக மட்டும் குதிரை வண்டி கிடைக்காது. அனுபவிச்சவனுக்கு தான் எல்லாம் தெரியும். உனக்கு எங்க தெரிய போகுது? அனுபவி. டாக்ஸில மட்டும் ஏத்தாதப்பா, கைய காலம் மடக்க வேண்டி இருக்கும். நான் வெயிட் பண்றேன். ஏதாச்சும் போட்டு கூடப்பா. பணின்னு வேற கிஷ்ட சரவணா. இதுதான் உள்ள பட்டணம். பாருங்க, நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு. ஆபரேஷனுக்கு நாம சம்மதிக்கிறதா உடனே கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. எத்தனை நேரம் யோசிச்சாலும் இதை தவிர வேற வழியே இல்லை. ஆண்டவன் மேல வார்த்தை போட்டு உடனே கையெழுத்து போட்டு கொடுங்க. முதல்ல ஆபரேஷன் நடக்கட்டும். ஆபத்தான ஆபரேஷன் மனசுக்கு தெரிஞ்சு எப்படிங்க கையெழுத்து போடுறது? ஆபரேஷன்ல தம்பி நிச்சயம் பழிச்சுப்பான ஒத்துக்கலாம். உத்தரவாதம் சொல்ல முடியாதுன்னா எப்படிங்க? உங்க பையன் எனக்கு நல்லா புரியுது. ஆனா இந்த ஆபரேஷன் நடக்கலன்னா குமரம் பிழைக்கிறதே ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டாங்களே, அதையும் நீங்க நினைச்சு பார்க்கணும். இல்லைங்க, நடக்கிறது நடந்துட்டு போகட்டும். ஆபரேஷன் இல்லாமலே குமரம் பிழைக்கிறானா இல்லையான்னு பாப்போம். அவன் தலையெழுத்து எழுத சொல்லி எங்களை கையெழுத்து போட சொல்றீங்களே. என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? பெத்தவ நான் போடுற கையெழுத்து கொண்டாங்கய்யா. அவ தலையெழுத்து என்ன புதுசாவா எழுத போறீங்க? என்னைக்கோ எழுதிட்டாப்பா இவன். டாக்டருங்க அவங்களே காப்பாத்துக்க இந்த கையெழுத்து. ஆபரேஷன் நம்ம பிள்ளைய காப்பாத்த. ஆபரேஷன் முடிஞ்சு போச்சு. ஆஸ்பத்திரியில இருந்து இப்பதான் வர. எப்படி இருக்காரு? மூச்சு மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு, கண்ணை திறக்கவே இல்லையா? இந்த வாட்ச் மாதிரிதான் உள்ள கடிகாரம் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு, ஆனா முள்ளு ஓடல. அன்னைக்கு 4:28 நின்னுதான். நின்னு போனது மறுபடியும் ஓடுமாக்கா. உன்னை அண்ணின்னு நான் உரிமையோட எப்ப கூப்பிட போறக்கா? என்னப்பா எல்லா சாமான ஏத்தியாச்சா? உனக்கு வேணும்னா இந்த தராசையும் விலைக்கு எடுத்துக்கப்பா. மிச்ச மீதி பலசரக்கு சாமான்களுக்கு தான் விலை பேசினேன். இந்த தராசு வேண்டாம்ப்பா. இந்த மிச்ச பணத்தை படி. வண்டி எடப்பா. பரவாயில்ல, ஒரு 10 ரூபா போட்டு கொடுப்பா. எதுக்கு? அப்புறம் உங்க மனசு கஷ்டப்படும். தராசு என்னப்பா, தலைய வித்தாச்சும் தம்பிய பழைக்க வைக்கணும். தம்பி ஆஸ்பத்திரிக்கு போய் 20 நாள் ஆச்சு. ஆமாப்பா, ஒரு 5 ரூபாவது கொடுப்பா. சும்மா கொடுத்தா கூட எனக்கு வேண்டாம்ப்பா. ராசி இல்ல தராசு. என்ன இன்னைக்கு கடை திறந்து வச்சுட்டு இருக்கியா? 4 நாக்கு மஞ்சப்படி கூட. தாயே, கடையை ஆரம்பிக்கும் போது எள்ளு கேட்டீங்க, மூடும் போது மஞ்ச கேக்குறீங்களே. எதுக்கு இதெல்லாம்? அண்ணன் நாளைக்கு வீட்டுக்கு திரும்பி வரதுக்காக கோவிலுக்கு விளக்கப்பட போறாங்க ஆச்சி. அவர் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்காருன்னு உங்க ஆச்சிக்கு தெரியாதா? நாங்க யாரும் சொல்லவே இல்லை. என்ன பிள்ளைங்களா, எங்க போயிட்டீங்க? குமரன் நல்லபடியா வீடு திரும்பிட்டோம், அம்மனுக்கு விளக்கு போடுறேன்னு வேண்டிக்கிட்டேன். எல்லாம் மகமாயோட மகிமைதான். உன் அதிர்ஷ்டம் சேர்ந்துதாமா அவன் பழிச்சு வர்றான்னு நினைக்கிறேன். என்ன பிள்ளைங்களா, யாருமே பேச மாட்டேங்கிறீங்க? குமரன் பொழிச்சு வீடு திரும்புறானே, உங்களுக்கு சந்தோஷமா இல்ல? சரி சரி, வாங்க வாங்க. குமரா, வந்துட்டியாப்பா? நீ வரக்குள்ளே
கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு நினைச்சேன். நான் கும்பிட்ட தெய்வம் கைவிடல. 2 மாசமா என் வயிற்று குழஞ்சு எடுத்துட்டுப்பா. பெத்த ஒவ்வொரு ஆஸ்பத்திரிக்கு வந்து பார்க்கணும், உன் கால் துடிக்கும், ஆனா மனசு நிறுத்தணும். இதை பாரு பிள்ளை, இனிமே அந்த தண்டவாளத்தை தாண்டாதே பிள்ளை. உனக்கு பிடிச்ச பால் பாயசம் பண்ணி வச்சிருக்கேன். உங்க அப்பா படுத்து முன்னால் விழுந்து கும்பிடு, பாயசத்தை கொடுக்குறேன். எழுந்து குமரா, 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 குமரா. என்னமோ என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா. சொல்லப்பா, என்னாச்சு? குமரா, 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 என் மகனை என்னடா பண்ணீங்க? சொல்லு பிள்ளை. தங்கம், முத்து, யாராச்சும் சொல்லுங்கப்பா. என் மகனுக்கு என்ன ஆச்சு? ஏன் பேசாம இருக்க? சொல்லு பிள்ளை. எந்த குமரனுடைய மூலதனமா வச்சு நம்ம குடும்பம் இந்த பட்டணத்துக்கு தோப்பு தேடி வந்ததோ, அந்த மூளையை இப்ப மூளையாயிடுச்சு வச்சு. இனிமே அவனால பிரயோஜனம் இல்லை. யாரோடையும் அவன் பேச மாட்டான். இப்ப உடம்புல மூச்சு ஒண்ணு தவிர மத்த எல்லாமே செத்து போயிடுச்சு வச்சு, செத்து போயிடுச்சு. என்னெல்லாமோ சொல்றாங்கப்பா, எல்லாம் பொய்யன்னு ஒரு வார்த்தை சொல்லுப்பா, பேசுப்பா. குமரா, பால் பாயசம் பண்ணி வச்சிருக்கேன், குடிக்க மாட்டியா? குமரா, ஏண்டா பாருங்களா? குமரன் எழுந்திருக்கிறான், நடக்கிறான், நல்லா ஆயிட்டே வரான் தினமும் சொல்லிக்கிட்டே வந்தீங்களாப்பா. நீங்க போய் சொன்னீங்களா இல்ல டாக்டர் போய் சொன்னாங்க? இப்படி ஆனதற்கு யாரா காரணம்? டாக்டருங்களா? இல்ல ஆச்சி, வேற யாரும் இல்ல. அந்த திருத்தணி பையதான் நம்ம குமரனை தடவாக்கிட்டான். தம்பி சுமதாங்கியா இருந்து நம்ம எல்லாம் சுமக்க போறான்னு நினைச்சோம். இப்ப அந்த சுமதாங்கி சேர்த்து நாங்க சுமக்கிறோம். ஏய் திருத்தணி பையல, உனக்கு என்ன தெரியும்? பழத்துக்காக பெத்தவன், கூட பிறந்தவன், அத்தனை பேரையும் விட்டுட்டு பழனியில போய் உட்கார்ந்துட்டியே, உனக்கு என்ன தெரியும் சமாதான பாசத்தை பத்தி? உன்னையே நம்பிடுமே, எங்க புத்திய சோட்டாலதான் அடிக்கிறோம். இந்த லட்சணத்துல உன் பல வேற எல்லாத்தையும் உள்ள எடுத்து. எங்க குடும்பத்துக்கு நீங்க எத்தனையோ உதவி செஞ்சிட்டீங்க. உங்க பொண்ணுக்கு வேற ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு. நானும் எத்தனையோ சொல்லி பார்த்தாச்சு. குமரம் மூளை போய் ஜடமா இருக்கான்னா இவ மூளையோட ஜடமா இருக்கா. என்ன பண்ண சொல்றீங்க? ஓ நல்ல நேரம் தாமா. கல்யாண பேச்சு கூட பாதியிலேயே தடைப்பட்டு போச்சு. நீ குமரனே நினைச்சிட்டு இருக்காம பெரியவங்க பாக்குற வேற பையனை கல்யாணம் பண்ணிக்கோமா. என்னம்மா பேசாம இருக்க? பாக்கு வெத்தல கூட மாத்திக்கலையம்மா. நாங்க மனசு எப்போ மாத்திக்கிட்டோமே. நடக்கக்கூடிய காரியமா பேசணும் பிள்ளை. ஏன் குமரன் பழைய நிலைக்கு திரும்பவே முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏதாவது ஒரு சின்ன சலனத்தையோ சின்ன அசைவையோ அவர் மனசுல ஏற்படுத்த முடிஞ்சா நிச்சயம் முடியும்னு நான் நம்புறேன். வான்
நிலா அல்ல உன் வாலிபம் நிலா. தேன் நிலா எனும் நிலா என் தேவியின் நிலா. நீலாத நாளெல்லாம் நான் தேய்ந்த வெண்ணிலா. கார்மெண்ட் ஃபேக்டரியில வேலை செய்யல நீ? ஆமா சார். சரிமா? தெரியும் சார். ஃபேக்டரியில ப்ரொடக்ஷன் மேனேஜர். ஏன் காலை இழுத்து இழுத்து நடக்கிற? செருப்பு பறந்து போச்சு சார். ஒரு பின் இருந்தா சேர்த்து பின் பண்ணிக்கலாம். ரவி கையில பின் இருக்கா? இல்ல சார். தாலி செயின்ல? தாலியே இல்ல. ஓ சாரி. ஃபேக்டரியில டிராப் பண்றேன், வண்டியில ஏறு. வேண்டாங்க, நான் நடந்தே போறேன். பரவாயில்ல, பின் சீட்ல தான் ஏறு. கம் ஆன். இல்ல மாமா, பட்டணத்தை விட்டு திரும்பி நாங்க கிராமத்துக்கு வரதா இல்ல. என்ன ஆனாலும் சரி, பட்டணத்துக்கு ஆச்சு எங்களுக்கு ஆச்சு ஒரு கை பாத்துருவோம். தனபாணி, தனபாணி. அவன் இல்ல புள்ள, என்ன வேணும்? ஒண்ணு இல்லண்ணே. சொல்லு புள்ள. வேணாண்ணே. அட சொல்லுங்கறேன். பவுடர் டப்பா காலி ஆயிடுச்சு. புது டப்பா ஒண்ணு வேணும். கடைக்கு போய் வாங்கிட்டு வரணும். ஆபீஸ்க்கு நேரம் ஆச்சு. கரிமங்கலம் மோரக்கட்டைக்கு பவுடர் கேக்குதோ? கோழிக்கு தான் பவுடர் வேணும், உனக்கு ஏன்? கழுத கழுத. இனிமே பவுடர் டப்பாவை தொட்ட உன் கைய ஒடிச்சு விடுவேன். ராஸ்கோல். துட்ட குடுப்புல, நான் போய் பவுடர் வாங்கிறேன். வேணாண்ணே. அட துட்ட குடுப்புல, வேலைக்கு போற புள்ள மூஞ்சிக்கு பவுடர் போடாம போனா நல்லா இருக்காது. தங்கம், நம்ம காத்தவராயனுக்கு கடுதாசி எழுதி இருக்கிறேன். பின்னால நீயும் 4 வரை எழுது புள்ள. ஒரு விஷயமே இல்ல மாமா. காத்தவராயனுக்கு உன் கைப்பட ஒரு வரி எழுது புள்ள, சந்தோஷப்படுவான். நேரமாச்சு, புடவை மாத்திக்கணும். நானே எழுதி போடுறேன். சேதியை மட்டுமாவது நீ சொல்லு. புடவைக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஜாக்கெட்டே இல்ல. சனிய ஹலோ. என்னது? செருப்பு கார்ல விட்டுட்டு போயிட்டியே? ஐயோ, பழைய செருப்பை பத்திரப்பட்டிருக்கீங்க? இல்ல, புது செருப்பு. அதே சைஸ் தான், போட்டு. வேண்டாங்க. பொம்பளைங்க வெறுங்காலோட நடக்கிறது எனக்கு பிடிக்காது, போட்டு. இதுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? கூட 10 பைசா.
நேத்து முதல் தேதியாச்சே. தங்க சம்பளம் வாங்கிடுச்சான்னு தெரியுமா? தெரியாது பிள்ளை. தெரியாதுன்னா என் கையில கொடுத்தா தானே எனக்கு தெரியும். ஏச்சி, நேத்து தங்க சம்பளம் வாங்கிடுச்சான்னு தெரியுமா? தெரியாது பிள்ளை. ஆட்சி கையிலையும் கொடுக்கல, அண்ணன் கையிலையும் கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை இன்னைக்கு தான் சம்பளம் போடுறாங்களோ என்னமோ. காகித பையில கனமா இருந்துச்சு, ராத்திரி பெட்டிக்குள்ள பத்திரமா வச்சிருச்சு, நான் பார்த்தேனே. அண்ணே, அதோ தங்கச்சி, கேளுங்க. என்ன பிள்ளை கேட்க சொல்ற? சம்பளம் தொட்டு என்ன ஆச்சுன்னு கேளுங்க. வேணாம் பிள்ளை, தட்டி கேட்க ஆள் இல்லைங்கிற நினைப்பு வரப்படாதுல்ல. அப்புறம் சும்மா பிள்ளை, மூக்கு உடைக்கிறாப்புல ஏதாச்சும் சொல்லிட்டா அப்புறம் மூச்சு கொண்டு இங்க வச்சுக்குவேன். இந்தாங்க அண்ணே என் சம்பளம். சம்பள பணத்தை ராவு நேரத்துல கொடுக்க வேணாம்னு தான் இப்போ சாமி கும்பிட்டு கொடுத்தேன். வெட்டி பேச்ச நினைச்சேன், சிரிச்சேன். வெட்டி பேச்சா? வேற வேலை இல்லையா எங்களுக்கு? அப்படின்னு யார் சொன்னா? நகத்தை நறுக்கணும், காது குடையணும், விரல சுடுக்கணும், எம்புட்டு வேலை கிடக்கு. சாப்பிட வாங்கப்பா. சட்டையை மாட்டிக்கிட்டா சாப்பிட வாங்க. சுயமா சம்பாதிச்ச துட்ட உங்க கையில கொண்டு வச்ச அப்புறம் தான் ஆச்சு இந்த கை சோத்தத்தோட வர்றேன். முருகா, நான் ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டேனா? நீங்க சொன்னதுல தப்பு இல்ல ஆச்சி. ஆனா இன்னமும் எங்களுக்கு ரோஷம் வரலன்னா அதுதான் தப்பு. எனக்கு மட்டும் வராதா ரோஷம்? ஆச்சி, நீங்க சோத்த போடுங்க, தின்னு விட்டு அப்புறம் கிளம்புறேன் ரோஷத்தோட. பாலிஸ் சார், பாலிஸ் சார், சார் சார் பாலிஸ் சார், பாலிஸ் சார். பக்கம் யாருமே வர மாட்டேங்கிறாங்களே. பாலிஸ், பாலிஸ் சார், பாலிஸ், பாலிஸ். என்ன வாஜாரு, பேட்டைக்கு புச்சா? நம்பர் என்ன? என்ன நம்பர்? டோக்கன் நம்பர். என்ன டோக்கன்? சங்கத்துல நீ மெம்பர் இல்ல? என்ன சங்கம்? அதான்ப்பா, பூட் பாலிஷ் போடுவார் சங்கம். நான் நம்பர் இல்லைங்க. ஐயா, அப்ப நீங்க எந்திரி. நான் பாலிஷ் போட முடியாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரியா? இதே கேள்விய எங்க தலைவர் கையில வந்து கேளுவா. எவன் அவன் தலைவன்? அவனை என்கிட்ட வந்து பேச சொல்லு போ. சோமாரி, எங்க தலைவரை பத்தி கேவலமா பேசின பெண்டு காய்ந்திடும். பெண்டா? கொஞ்சம் இருப்பா. நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. அப்படி கேளு. 85 ரூபா கட்டணும். 85 ரூபாவா? ஆமா, சந்தா 5 ரூபா, சன்மானம் 80 ரூபா. சார், 85 ரூபாய்க்கு நான் எங்க சார் போவேன்? மொத்தல நீ அத்தை சம்பாதிச்சுமா கண்ணு. அப்புறம் பிரஷ் பொடி நவுறு நீ நவுறு. இந்த பட்டணத்துல மனுஷனை வாழவே விட மாட்டீங்களா? நாம நல்லா வாழறதுக்கு தான் சங்கம் சட்டெல்லாம் இருக்குது. மெம்பரா போய் சேர் போட. மூதேவி. ஓ சார், போடா. உன்ன மாதிரி எத்தனை நாள பாத்திருக்கேன் சார். பாலிஷ் பாலிஷ் வா சார், பாலிஷ். என்ன வேலை வேணுமா உனக்கு? ஆமாங்க. கையெழுத்து போடுவியா? போடுவேங்க. கை நாட்டு போடுவியா? கையெழுத்து போட தெரியறப்போ கை நாட்டு இருக்குங்க. கை நாட்டுக்கு இருக்கிற மதிப்பு கையெழுத்துக்கு இல்ல, தெரியுமா உனக்கு? நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலீங்க. உன் குடும்ப கஷ்டத்தை கேட்டு தான் உன்னை நான் தனியா கூட்டிருந்தேன். இது என்ன தெரியுதா? மஸ்டர் ரோட், தெரிஞ்சுக்க. உன்னால எத்தனை கட்டவர்கள் பிடிக்க முடியும்? அத்தனை பேருக்கிட்டையும் காதும் வச்ச மாதிரி இதுல கை நாட்டு வாங்கி கொடுக்கணும். நான் தப்பு தண்டா காரியம்லாம் பண்ண மாட்டேங்க. நீ தப்பு செய்யலப்பா. இந்த பாரு, 25 பேரை வச்சுக்கிட்டு நான் வேலை வாங்குறேன், 50 பேரை வச்சு வேலை வாங்கினதா நான் பணம் வாங்குவேன். இதுல தப்பு செய்யறது நீயா நானா? இந்த பாரு, நீ கை நாட்டு வாங்கி கொடுக்குற, அதுக்கு கூலி வாங்கிக்கிற. நீயும் பழச்சுக்குவ, நானும் பழச்சுக்குவேன். என்ன சொல்ற? வேண்டாங்க, என் மனசு கேட்கலீங்க. அட போப்பா, இதுக்கெல்லாம் மனசை தொட்டு பார்க்க கூடாது, சட்ட பைய தொட்டு பாரு. வேண்டாங்க. வேண்டாமா? யோசனை பண்ணி சொல்றேங்க.
அப்ப நிச்சயமா வருவேன், எனக்கு தெரியும். ஐயா, கண்ணு தெரியாத கபோதியா, ஐயா கண்ணு தெரியாது ஐயா, பிச்சை போடுங்க ஐயா. ஐயா ஐயா கண்ணு தெரியாது ஐயா. ஐயா 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 யாரால காது கேட்காத செவிடியா, அதுல இருந்து 10 பைசா தர்மம் போறேன். யார்கிட்ட கப்சா விடுற? நொண்டே செவிடு குருடு ஊமை இந்த வேஷம் எல்லாம் நானும் கட்டிக்கிறேன். 40 வருஷமா இதே தொழிலு தான். முதல்ல அந்த இடத்த காலி பண்ணு. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சியா. அடச்சி, வயசு சாப்பிட கூடாது, பிச்சை எடுக்கிறியா? உனக்கு வெக்கமா இல்ல? வெக்க எனக்கு மாத்திரம் தானா, உனக்கு இல்ல? இது என் குலத்தொழிலா, குலத்தொழில் செய்யல என்ன வெக்கம்? பரம்பரை பரம்பரையா இதே போய்ப்பு. இது நம்ம பேட்டை. முதல்ல இடத்த காலி பண்ணு, இல்லங்காட்டி உடம்புல கைய வைப்பேன். இங்க பிச்சை எடுக்கிறதுக்கு உன் உத்தரவு வேணுமா? ஆமாண்டா கண்ணு, இது என் அனுபவ பாத்தியத. இத வச்ச என் பொண்ணு கண்ணாலத்தான் நான் முடிச்சிருக்கேன். மாப்பிள்ளையா தெரியுதா? பாட்சாய் கோயிலுக்கு முன்னால ராஜா மாதிரி குந்திங்கன்னு இருப்பான், பிச்சை எடுத்துக்கின்னு. அவன் தான் என் மாப்பிள்ளை. நான் தான் கொடுத்தேன் சீதனமா பாட்சாதி கோயில. உனக்கு இன்னொரு பொண்ணு இருக்கா? எதற போட்ட நீ திரும்பி வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். பாவம் வருவேன். எண்ணிக்கோ. ஐயா, நான் ஒன்னும் பெருசா தப்பு பண்ணலீங்களே. இதுல தப்பு இல்ல, நீ பட்டணம் வந்ததுதான் தப்பு. பெத்த பிள்ளைங்களை கிணத்துல தள்ளா நல்ல தங்கா கேள்விப்பட்டிருப்பிய. ஏன் இப்ப நீ என்றிய இது இல்லாததுனாலதான். இதெல்லாம் அந்த காலத்துல இருந்திருந்தா கிணத்துல பிள்ளைங்களை தள்ளிருப்பாளா? ஐயா, நான் போறேங்க. சேச்சா, போயிட்டு வரேன்னு சொல்லுப்பா. உன் கஷ்டமும் தீந்துட போறதில்ல, என் கட்டட வேலையும் முடிஞ்சிட போறதில்ல. உன் பேர் என்னப்பா? சரவணனுங்க. உன்னை பார்த்தா கூலிக்கார மாதிரியே தெரியலையே, ரொம்ப டீசென்டா இருக்கே. ஏதாவது நிர்பந்தத்தினாலதான் இந்த வேலையை சரியா? எத்தனையோ கனவுகளோட பட்டணத்துக்கு பொழப்பு தேடி வந்துட்டு என் கதை பெரிய கதைங்க. உன் கதையை சொல்ல, என்னால முடிஞ்ச உதவி செய்றேன். உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. இந்த மாதிரி ஆறுதலான வார்த்தை கேட்டு ரொம்ப நாளாச்சுங்க. உன் கதையை கேட்க ரொம்ப வருத்தமா இருக்கு. என் கவலை எல்லாத்தையும் கேட்டு வச்சிட்ட மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அப்போத்துல இருந்து இருமல் சத்தம் கேக்குதே, யாருங்க அவரு? அது இருமல் செல்லையா, இந்த தினம் செல்லையாவோட புருஷன், சோ கால்ட் ஹஸ்பண்ட். அப்ப நான் வரேங்க. இரு, கூலியே வாங்கிக்கலையே. வேண்டாங்க, உங்ககிட்ட கூலி வாங்க எனக்கு பிடிக்கல. இதுல 100 ரூபாய் இருக்கு, வச்சுக்க. 100 ரூபாயா? ஏன் ஆச்சரியமா இருக்கா? சரி, ஒரு 20 ரூபாய் எடுத்துடுறேன். எதுக்குங்க இவ்வளவு பணம்? சரி, இன்னொரு 20 ரூபாய் எடுத்துடுறேன். மூட்டை தூக்கணத்துக்கு கூலியா இது? இது கூலி இல்ல, அன்பளிப்புன்னு வச்சுக்கே. நீங்க ஒரு தெய்வம். ஆஹா, பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லி என்ன தெய்வம் ஆக்கிடாது. நான் என்ன சன்னதியில உட்கார்ந்து இருக்கேன்? கட்டில தானே இருக்கேன். அப்ப நான் வரட்டுங்களா? உன்னை பத்தி நான் கேட்டேன், என்னை பத்தி நீ சொல்லவே விடலையே. என்ன சொல்றீங்க? ஏதாச்சும் சாப்பிட்டே பிள்ளை? சரவணன் வந்தாச்சா? இன்னும் வரல. சரி சரி, முதல்ல சாப்பிடவா. சரவணன் வரட்டும். ஏதாச்சும் வேலை கிடைச்சதா? அதுதான் சொன்னேனே, சாப்பிடலான்னு. இம்புட்டும் ஒரு நாள் சம்பாத்தியமா? ஆமா. என்ன வேலை பிள்ளை? திருடல, ஏமாத்தல, பொய் சொல்ல. பத்தாதாச்சு,
ஏதோ கான்ட்ராக்ட் வேலை. ஒரே நாள்ல 60 ரூபாய் சம்பாரிச்சியா? ஆமா. அதோ சரவண தம்பியும் வந்தாச்சு. வா தம்பி வா. நீ ஆச்சு ஏதாவது சாப்பிட்டியா? இந்தாங்க ஆச்சு. நீயும் 60 ரூபாயா? என்ன வேலை பிள்ளை? ஆச்சு திருடல, ஏமாத்தல, போய் சொல்லல, பத்தாதா? சட்டையெடு புள்ள. சரி சரி மாட்டாத. சும்மா கைய கழுவுனேன். கைய தேய்ச்சி கழுவுனேன். நான் ஒண்ணும் கேட்கலையே பிள்ளை. என்ன அப்படி பாக்குற? புடவையும் பொண்ணையும் சும்மா பார்த்துக்கிட்டே இருந்தா போதாது. உனக்கு எது வேணுமோ எடுத்துக்க. ஏமா பாதாள கரண்டி கிணத்துல போடுறீங்க? மேய போன மாடும் வெளியே போன மனுஷனும் வீடு திரும்பலன்னா இரும்ப தண்ணியில போடுவாங்கம்மா. இத போட்டா வந்துருவாங்களோ? நம்பிக்கைதான். யார் இன்னும் வீடு திரும்பல? அதா அந்த பிள்ளை தங்கம். இந்த கிராமத்து ஜனங்களோட மூடப்பழக்கம் என்னைக்குதான் போகும்போது. இவங்கதான் எங்க மதர். ஹலோ மதர். அதல்ல என் பிரதர்ஸ். ஹலோ பிரதர்ஸ். நான் தான் மாமா. ஹலோ மாமா. இந்த மாதிரி கிராமத்துல இருந்து வந்த குடும்பத்தை பார்க்க ஒரு மாறுதலா இருக்கு. கிராமத்துக்கே வந்து பாருங்க, இன்னும் மாறுதலா இருக்கும். கிராமத்துல பரசங்கோட்டை பெண்ணுகிட்ட வேத்து மனுஷன் பழகுனா கதிரிடுவா இல்ல, அதால தலையை சீவிடும். இன்னொரு நாள் சாவகாசமா வரேன். வர தங்கம். தேங்க்ஸ். எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். வரேன் பிரதர்ஸ். வர்றேன் அங்கிள். எனக்கு தலைய வலிக்குது, வழிய விடுங்க. மாமோ, பரிசம் போட்ட பொண்ணு இப்படி நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்தா அவ தலையும் சீவிடுவோம் கிராமத்துல, இல்லையா மாமோ? இப்ப என்ன நடந்து போச்சு? ஏன் எல்லாரும் இப்ப எகிரி குதிக்கிறீங்க? ஏன் இவ்வளவு நேரம் இல்ல? கம்பெனில ஓவர் டைம். வேலையே கிடைக்காம அவன் நாட்டுல திண்டாடிக்கிட்டு இருக்கான். உனக்கு மட்டும் என்ன உள்ள ஓவர் டைம்? அது என் முதலாளிய கேட்க வேண்டிய விஷயம். நான் ஏன் அவரை கேட்கணும்? அவர் தானே சம்பளம் தராரு. அந்த சம்பாத்தியம் வேண்டாங்கிறேன். அதே எங்க அண்ணன் என்ன சொல்லணும் சொல்லுங்க. மாமோ, கெட்டு போற பொம்பளையா இருந்தா பகல் 12 மணிக்கு கெடுவா. நல்ல உத்தமையான ஒரு பொம்பளையா ராவு 12 மணியா இருந்தாலும் ஒரு பய தொட முடியாது. எனக்கு தங்கச்சி மேல நம்பிக்கை இருக்கு மாமோ. இதெல்லாம் வேற சால்ஜாப்பு. அவளை வேலைக்கு போக வேணாம்னு சொல்ல உங்க யாருக்குமே பக்கு இல்ல. நம்ம தங்கம் மாத்துக்குறவான தங்கம் இல்ல மாமா. எவனோ ஒருத்தன் உரசிக்கிட்டு நின்னானே, அப்பதான் தெரிஞ்சத. என்ன தம்பி பேசுற நீ? அவ என்ன கெட்டு பையன் துட்டு சம்பாதிக்கிறாங்க. துட்டு மேல ஆசை வந்தா அதுவும் தப்பா தெரியாதுக்கா. வெளிய போங்கன்னு சொல்ல ஒரு வினாடி கூட ஆகாது. ரோஷக்கார அண்ணனுங்க அதை சொல்லட்டுமேனு பாக்குறேன். என்ன சொன்ன? கையெடு புள்ள, கையெடு.
பாவம், அவ பேசலப்பா. அவர் யாருன்னு நினைச்சேன்? ஓ மாமே, நீ பரிசம் போட்ட பொண்ணு. பரிசம் மட்டும்தான் போட்ட பொண்ணு. திமிர பாத்தியாண்ணே? அவ பேசலப்பா. தாலி கட்டின பொண்டாட்டியே பட்டணத்துல விவாகரத்து பண்ணிக்கிறா. பரிசம் போட்டுட்டா கல்யாணம் அடகு வச்சுட்டுமா என்ன? அவ பேசலப்பா. என்னன்னா நீங்க அந்த கழுது இஷ்டத்துக்கு பேச விட்டுட்டு அவ பேசலப்பாங்கிறீங்க. அவ பேசலப்பா, இந்த பட்டணம் பேசுது. பட்டணம் பேசல புள்ள. இப்ப போனானே பட்டணத்துக்காரன், அவன் பேச துவங்கி இருக்கான் தலகாணி வழியா. தம்பி சரவணா, கரிமங்கலத்துக்கு அடுத்த வண்டி எப்போன்னு பாரு. உங்க மாமனுக்கு உடனே மூட்டையை கட்டு. எவ்வளவு தூரம் தூக்கி எறிஞ்சு பேசிட்ட அப்புறம் நான் என்ன இங்க இருக்கவா போறேன்? என்ன தப்பு செஞ்சாலும் விட்டு கொடுக்காம காப்பாற்றி விடுவாளா அம்மாக்காரி? அப்பத்தான அம்மா எனக்கு என் குடும்பத்துக்கு சோறு போடுற அந்த மஞ்சக்காணி நிலத்து மேல அடிச்சு சொல்றேன். அடுத்த தடவை உன்னை பாக்குறப்போ என் மகன் காத்தவராயன் கல்யாண புத்திரிக்கையோட பாக்குறேன். நான் வரேன். மாமா, இந்த நேரத்துல எங்க போறீங்க? அட பிளாட்பார்ம் இருக்க முடியல. ஏமா பாய கூட போட்டுக்காம கீழே படுத்துக்கிட்டு இருந்த என்ன அர்த்தம்? தலை சுலுக்கிக்க போகுது. சரி சரி, இந்தா இந்த தலகாணியாவது போட்டுக்கிட்டு படுக்கோ. தங்கம், இப்பவா கிடைக்குது? அரை மணி நேரமா கிடைக்குது. அதனது பரிசம் போட்டவன் பக்கத்துல நிக்கிறேன். பட்டணத்துக்கு போற பஸ் ஆன்னு பாத்துட்டு இருக்க. இன்னொரு வாட்டி தொடு பாக்கலாம். எங்க நீ நாக்கால மூக்க தொட பார்க்கலாம். என்ன பிரமாதம்? நாக்கால மூக்க தொடணும், அவ்வளவுதானே? என்னையே பாரு. விட்டுட்டேன் பாத்தியா? பாட்டு படிப்போம். வாங்கடி சிட்டுக்களா, இங்கே வட்டமிட்டு பாட்டு படிப்போம். மல்லிகை பூ மொட்டுக்களா, கலைமான்களுக்கு கத்து கொடுப்போம். மல்லிகை பூ மொட்டுக்களா, கலைமான்களுக்கு கத்து கொடுப்போம். பாட்டு படிப்போம். மல்லிகை பூ மொட்டுக்களா, கலைமான்களுக்கு கத்து கொடுப்போம்.
விட்டு பாட்டு படிப்போம் மல்லிகைப்பூ மொட்டுக்கள கலைமான்களுக்கு கற்றுக் கொடுப்போம் போறவன் தானே அதுக்காக இப்ப கட்டிக்கிட்டாதான் என்ன தப்பு ஆசை. ஆமா நான் உன்னை கட்டிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டா நீ என்ன பண்ணுவ? காலம் பூரா காத்துக்கிட்டே இருப்பேன். ஐயோ ₹4 டிக்கெட் 5 ரூபா. 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 யோ அங்க எதையா டிக்கெட்டே இல்லைங்கறா? நீ இங்க ₹4 டிக்கெட்டை திருட்டு தரமா 5 ரூபாய்க்கு விக்கிற. ஒரு டிக்கெட்டுக்கு ₹1 லாபம். நல்ல வியாபாரம் யாது. கண்ணு போட்டுக்கிட்டு நிக்கறா சோமாரி. டேய் போய் கிராக்கி பிடிச்சிட்டு வா. உனக்கு டிக்கெட்டுக்கு 10 காசு தரேன். போடா. ஒரு ₹4 டிக்கெட் 5 ரூபா. 10 பைசா. ₹4 டிக்கெட் 5 ரூபா. ₹4 டிக்கெட் 5 ரூபா. கிராக்கி போட்டு கிராக்கி. டிக்கெட் வேணுமா? டிக்கெட் இருக்கா? கொட்டாயில இல்ல, வெளியில இருக்கு. ₹4 டிக்கெட். எவ்வளவு? 6 ரூபா. 6 ரூபாவா? படம் புதுசாச்சே. நல்லா கொள்ளையடிக்கிறீங்க. சரி சரி 4 டிக்கெட் கொடு. இங்கே துட்டு எடுத்து வை. நான் போய் டிக்கெட் கொண்டு வரேன். பின்னாடியே வரக்கூடாது. மாட்டிக்கிச்சு. கிராக்கி மாட்டிக்கிச்சு. கிராக்கி மாட்டிக்கிச்சு. எவ்வளவு டிக்கெட்டா? 4 கிராக்கி. டேய் ₹20 கொண்டாந்து கொடுத்து உன் கமிஷன் துட்டை வாங்கிக்க. ஆளை ஏமாத்திட்டாலாம் நினைச்ச கீச்சிருவேன் ஜாக்கிரதை. டிக்கெட்டியா? ஒன்னதாண்டா சோமாரி. ஐயோ முதல்ல ₹4 5 ரூபா. இந்த டிக்கெட் விட்டு விடு விடு. ஐ ₹4 டிக்கெட் 5 ரூபா. இந்த ₹20. என்ன பயன்டா? என்ன நாணயம்டா? பட்டத்து புச்சா. இந்த அப்படி 40 காசுக்கு 50 காசு வச்சுக்கடா. 40 தானே பேசணும். சும்மா வச்சுக்கடா சோமாரி. ஏய் அப்படி வாடா. நீ படிச்சுக்கலாம். என்ன ஏன் சோமாரி? நமக்கு வீடு இதுதானா? 1 2 3 4 எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. அவர் தான் கிராக்கி பிடிச்சிட்டு சொன்னாரு. ₹1. தம்பி உன் பேர் என்னப்பா? சோமாரி. தண்டபாணி. தண்டபாணி. உழைக்க தெரிஞ்ச பாயடா நீ. உழைக்க தெரிஞ்ச பாயடா. இன்னைக்கு தான் கத்துக்கிட்டேன். இப்பதான் கத்துக்கிட்டேன். உன் புத்திசாலித்தனத்துக்கு கூலி ₹4. உன் நாணயத்துக்கு கூலி 50 பைசா. உன் புத்திசாலித்தனம் எனக்கு வேணாம். நாணயமா இருப்பியா? நாணயமா இருந்தா 50 பைசா தானே கிடைக்கும். ₹400 தரேன்டா. என்னது ₹400? ₹400 ஒரு உத்தியோகம் போட்டு தரேன் வண்டியில. என்ன சார் சொல்றீங்க? அட ஏறுற வண்டியில. என்ன பிள்ளை ஆபீஸ் கிளம்பியாச்சா? இதோ கிளம்பிட்டு இருக்கனே. அடடே கட்டில் வெயில்ல காயுத. ஒரு கை பிடிப்புல. தங்கம் எப்படி கேக்குறதுன்னு புரியல. என்னன்னு? நாளைக்கு அப்பாரு திவசம் வருது. செலவுக்கு ₹50 வேணும். உங்ககிட்ட இருக்குமா பிள்ளை? என்கிட்ட ஏதண்ணே தேதி 20 ஆச்சு. ஆபீஸ்ல முன்பணமா கேட்ட தரமாட்டாங்க. ஒன்னாந்தி பிடிச்சுக்கிட்டோம். அதெல்லாம் எங்க ஃபேக்டரியில முடியாதண்ணே. சரி நீ கிளம்பு பிள்ளை. இப்ப பாரு பிள்ளை, நான் பணம் கேட்ட விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். முக்கியமா ஆட்சிக்கு தெரிய வேண்டாம். குமாரா, இனிமே குடும்பத்துக்கு உன்னால எந்த உதவியும் இல்லைன்னு நினைச்சேன். இல்ல புள்ள, உன் தயவுனாலதான் அப்பார் திவசமே நடக்க போகுது. முருகா என்ன மன்னிச்சிரு.
காலையில இருந்து சுத்தினேன், எனக்கு வேற வழியே தெரியல. குமரா, என்ன மன்னிச்சிருக்குள்ள. ஆச்சி, ஆச்சி, இன்னைக்கு அப்பா கவசம் நீ கூட ஞாபகப்படுத்தே இல்லையே. வாழைக்காய், அரிசி, காய்கறி எல்லாம் வாங்கி வந்துட்டேன். வருஷம் வேட்டி வாங்கி கொடுப்போம். இப்ப வசதி இல்ல. சரி சரி, நான் போய் ஐயரை கூட்டி வந்துடுறேன். இந்த வருஷம் அப்பாவுக்கு தேவசம் போட வேண்டாம். வேண்டாமா? என்ன ஆச்சு சொல்ற? தண்டபாணி, இந்த அப்படியும் சம்பளம் 400 ரூபாய். என்னங்க நிஜமாவே 400 ரூபாய் கொடுத்துட்டீங்க? மாசம் முடிஞ்ச பிறகுதான் சம்பளம் கொடுப்பாங்க. நீங்க 3வது நாளே கொடுத்துட்டீங்களா? ஐயோ, அது கவர்மெண்ட் உத்தியோகம். இங்க முன்னால அட்வான்ஸாவே கொடுத்துருவோம். ஆமா, எனக்கு என்ன உத்தியோகம்னே சொல்லீங்களே. அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? ஆமாங்க. ஸ்மக்லிங். அப்படின்னா டிரைவர், பையனை வீட்டுல டிராப் பண்ணிட்டுப்பா. ஐயா, காலையில 7 மணிக்கு வண்டி கொண்டாடுங்களா? 7 மணி வேண்டாம், ரொம்ப சீக்கிரம் 7:05 கொண்டா. ஆச்சி, 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 ஆச்சி. என்ன பிள்ளை, எங்க போயிட்ட இம்மா நேரம்? உனக்கா காத்துக்கிட்டு யாருமே இன்னும் சோறு திங்கல. ஆச்சி, எனக்கு ஒவ்வொரு சரியில்லை. சோறு வேணாம், பால்ல கொஞ்சம் தேனை விட்டு எடுத்து வை, காலையில குடிச்சுக்கிறேன். 400. சரவணா, சரவணா, அடே சரவணா, சரவணனே, திண்ணையில தூங்குறீங்க. என்ன பாக்குறதுக்கு 4 பேர் கார்ல வருவாங்க, நடந்து போவாங்க. சோம்பேறித்தனமா திண்ணையில தூங்கிட்டு இருந்தா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? என்ன முறைக்கிற? 400. தங்கம், சின்ன பத்தி யாரும் கவலைப்படாதீங்க. சீமைக்கு அனுப்பலாம், குணப்படுத்தலாம். செலவுக்கு பணம் எதுவும் என்ன பண்ற? 400. தங்கம், பரிசம் போட்ட பொண்ணு, நீ இதுக்காக வேலைக்கு போகணும்? நான் இல்ல. 400. இம்மா தூண்டு வீடு, இதுல கால வீசி நடக்க முடியறது இல்ல. என்ன பாக்குறதுக்கு பெரிய மனுஷங்க எல்லாம் பெரிய படகு கார்ல வருவாங்க. சமயத்துல கார் வீட்டு உள்ளே வரும். இம்மா தூண்டு வீடு இருந்தா அப்படியே. நான் சின்னதா ஒரு பங்களா வாங்கலாம்னு இருக்கிறேன் மயிலாப்பூர்ல. ஆல் சேஞ்ச், கம்ப்ளீட் சேஞ்ச். ஆச்சி, வீட்டுல சட்டையை வாங்கி வைக்கிறது கூட ஆள் இல்ல. இந்த ஆட்சி கூட்ட வரலுக்கு வரதில்லை. இதுக்குத்தான் நமக்குன்னு ஒரு ஆட்சி வச்சுக்கணும். என்ன புள்ள, என்ன ஆச்சு உனக்கு? திறமை, இந்த தண்டபாணியினுடைய திறமை. அண்ணே, நாம கடற்கரையில பார்த்துமே ஒரு பெரிய சுத்தர விளக்கு, அந்த வெளிச்சத்தை கையால மறைச்சிட முடியுமா? அதே மாதிரிதான் இந்த தண்டபாணியினுடைய திறமை. அதெல்லாம் நீங்க மூடி வைக்கணும்னு பாத்தீங்க, பிச்சுக்கிட்டு வெளில வந்துடுச்சு. 400 ரூபாயா? ஏதுக்குள்ள பணம்? திறமை, என் திறமை. அது சொல்லுக்குள்ள பணம் ஏது? டைம் நோ வேஸ்ட். அண்ணே, சும்மா தானே இருக்கிறேன். காலையில 6 மணிக்கு என்ன எழுப்பு. இன்னிலேது இது யாரு? யாரும் நுழையக்கூடாது. நான் யாரு? 400. உங்க எல்லாருக்கும் இன்னொன்னு சொல்லுறேன், கவனமா கேட்டுங்க. குட் நைட். சார், சார், உங்களுக்கு யார் வேணும்? நீதான்ப்பா வேணும். நீங்க என்ன பார்த்திருக்க மாட்டேன், ஆனா இந்த இருமலை எங்கேயோ கேட்டிருப்பியே. கரெக்ட், பேர் செல்லையா, அவட புருஷன். கொஞ்சம் இப்படி வரீங்களா? வாங்க. என்ன விஷயம் எப்ப சொல்லுங்க. சுருக்கமாவே சொல்றேன். எனக்கு 2 வைஃப். முதல் வைஃப் தான் இந்த தனம். 2வது வைஃப் இந்த இருமல். உனக்கும் என் மனைவிக்கும் நெருங்கிய நட்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். உனக்கு பணம் தேவை, அவளுக்கோ
சிகரெட் பிடிக்கிறியா? உனக்கு பணப்பிரச்சனை, எனக்கு மான பிரச்சனை. இது ரெண்டையுமே நாம தீர்த்துக்கலாமே. உனக்கு பணம் தேவைப்பட்டா என் வீட்டு கதவை தட்டாத. போன் பண்ணு, உன் வீட்டு கதவை தட்டி நானே கொண்டு வந்து கொடுத்துட்டு போறேன். ஏன்னா அது என்கிட்ட நிறைய இருக்கு. பாரு, ஒரு நிமிஷம். இவ்வளவுக்கு அப்புறமும் நீ அவளை பார்க்க நேர்ந்துச்சுன்னா நான் இங்க வந்து பேசின விஷயம் அவளுக்கு தெரிய வேண்டாம். பயம் இல்ல, ஒரு என்னப்பா தண்டபானே, நான் சொன்ன ஆளுகிட்ட பெட்டியை கொடுத்துட்டேங்க. குட். அப்புறமா என்ன பண்ண? வந்துட்டேங்க. பொய் சொல்லாத. இல்லைங்க, வந்துட்டேங்க. சும்மாவா வந்த? சுமந்துகிட்டு வரல? நீ போன இடத்துல ஒரு பேனா இருந்துச்சா? அங்க கடந்துங்க, யாரும் பார்க்கல. அடிச்சுட்டு வந்துட்டேன். கில்லாடி சார் நீங்க. உங்களுக்கு எல்லாரும் தெரியும். நம்ம தொழிலே அதானேப்பா. அப்படி என்ன சார் தொழில் இது? யாருகிட்ட சொன்னாலும் முறைச்சு முறைச்சு பாக்குறாங்க. அட பாவி, மத்தவங்கிட்ட நம்ம தொழிலை பத்தி சொல்லிட்டே இருக்க. உத்தியோகம் என்ன சொல்ல வேணாங்களா? என்னண்டா சொல்ற? எனக்கு தான் தெரியுமே, பங்கிளிங். பங்கிளிங்கா? சரி சரி, அப்படியே சொல்லு. ரெண்டும் ஒண்ணுதான். போவோம். இந்த தட்டு என்ன விலைங்க? 65 ரூபாய். 6 தட்டு 390 ரூபாய். சரி வச்சுங்க, நான் வரேன். சார் இல்லைங்க, பணத்தை எடுத்துட்டு வரேங்க. சார் வேற தட்டு இருக்கு சார், குறைச்ச விலையில 40 ரூபா தான். 6 தட்டு 240 ரூபாய். முதல்ல 120 ரூபாய் கட்டுங்க, தட்டு எடுத்துங்க. பாக்கிய மாசம் மாசம் கட்டுங்க. அப்படிங்களா? இப்ப எங்கிட்ட 60 ரூபாய் தான் இருக்கு. அதை இப்ப கட்டுங்க. அடுத்த வாரம் 60 ரூபாய் கட்டுவேன். ஆனா நீங்க 6 தட்டையும் கொடுத்துடணும். கண்டிப்பா. உங்க பேரு? தண்டபாணி. வயசு? 24. தொழில்? பங்கிளிங். என்ன பிள்ளை ஆச்சி? நாளைக்கு நான் மதுராந்தகம் போகணும். எங்க கூட வேலை பாக்குற பொண்ணுக்கு கல்யாணம். 2 நாள் அங்க தங்க வேண்டி வரும். என்னத்து பிள்ளை வீணு செலவு? இல்ல ஆச்சி, அவசியம் போய்தான் ஆகணும். எனக்கு தெரியாது, அண்ணங்களை கேட்டுக்க. தனியாவா போறேங்கிற? நான் தனியா போலன்னே, நாங்க 16 பேர் போறோம். 2 நாள் தான். சனிக்கிழமை பந்தக்கால், ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம், திங்கக்கிழமை காலையிலேயே வந்துடுவோம். அதெல்லாம் ஒண்ணு வேணா பிள்ளை. அவசியம் போய்தான் ஆகணும். அங்க கேட்டுக்கோ. அண்ணே, மதுராந்தகத்துல ஒரு கல்யாணம். நான் அதுக்கு கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என்ன சொல்றீங்க? அவசியம் போய்தான் ஆகணும்னா போய்தான் ஆகணும். அது இல்ல பிள்ளை, வயசு பொண்ணு எப்படி தனியா அனுப்புறது? என்ன வயசு பொண்ணு? அதான் 16 பேர் போறாங்களாம்ல. அப்புறம் என்ன, நீ சாக்கிரதையா போயிட்டா பிள்ளை. காரியத்தை சாதிச்சுக்கிட்டேன். சரி சரி, கோயிலுக்கு போய் இந்த எண்ணெயை ஊத்திட்டு குமரனை எங்க உட்கார வச்சிருக்கேன், வரும்போது கூட்டிட்டு வந்துடு.
யார்கிட்டயாவது என் மனசுல இருக்க பாரத்தை இறக்கி வைக்கணும். அது நான் உன்கிட்டயே இறக்கி வைக்கிறேனே. ஏன் தெரியுமா? நீதான் அது யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். உன்னால சொல்லவும் முடியாது. அந்த ஆண்டவன் மாதிரியே நீயும் ஜடமா உட்கார்ந்திருக்க. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு பதிலா உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேனே. நாளைக்கு நான் மதுராந்தகம் போலன்னே. மதுராந்தகம் போல. சாமி கும்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சா? காட் இஸ் கிரேட். வாங்க போ. என்னங்க கொஞ்சம் தனியா பேசணும். என்ன விஷயம்? குடும்ப விஷயமா தான். குடும்ப விஷயம்னா நீங்க அண்ணன் கிட்ட பேசிக்கலாமே. அண்ணன் கூட இருக்காரு உள்ள. ஏறுங்க டாக்ஸி. வாங்க. ஐயா ஐயா, விஷயம் என்னன்னு சொல்லுங்க. தங்கம் எங்க போயிருக்குன்னு சொன்னீங்க? ஒரு கல்யாணத்துக்காக மதுராந்தகம் போயிருக்குன்னு சொன்னேனே. God is great. அவ மதுராந்தகம் போல. சொன்னா பொய் மாதிரி தோணும். பின்ன எங்க இருக்காங்கறீங்க? ஒரு நர்சிங் ஹோம்ல, அதாவது ஆஸ்பத்திரியில சேர்க்கப்பட்டிருக்கா. எதுக்கு? பிளைனா சொல்றேன், பதட்டப்படக்கூடாது. சொல்லுங்க ஐயா. அவ வயத்துல வளர்ற கருவை கலைக்க. ஐயா, இதுக்குதான் சொன்னேன். அனாவசியம் பழிய சுமத்தாதீங்க. சீதையை பத்தி கேள்விப்பட்ட உடனே காட்டுக்கு அனுப்ப நாங்க ராமன் இல்ல, கிராமத்தானுங்க. கதிர் அருவாதான் எங்களுக்கு தெரியும். கண்ட துண்டமா வெட்டி போட்டுடுவோம். உண்மையை சொல்லுங்க. அனாவசியமா பழிய சுமத்த நானும் அயோத்தியில இருந்த வண்ணா இல்ல. மத்தத நீங்களே ஆஸ்பத்திரியில போய் விசாரிச்சுக்கலாம். எங்க இருக்க அந்த ஆஸ்பத்திரி? அதுக்கு முன்னாலதான் நாம இப்ப நின்னுகிட்டு இருக்கோம். ஏய், தங்க எங்க? யாருங்க அது? எங்க தங்கச்சி தங்க எங்க பிள்ளை? தங்கன்னு ஒரு பொண்ணு இந்த ஆஸ்பத்திரியில இருக்கா. எங்கவா? உடனே நாங்க அவளை பார்த்தாகணும். ஏய், தங்கச்சி தங்க எங்கடா? இது ஆஸ்பத்திரி, இங்க சத்தம் போடக்கூடாது. வாங்க என் பின்னால. இப்ப கேளுங்க உங்க கேள்வி எல்லாத்தையும். தங்கச்சி தங்க எங்கடா? தங்க எங்கேயும் போயிடல. இதே ஆஸ்பத்திரியில ஜாக்கிரதையா இருக்கா, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. அவ வயித்துல வளர்ந்த குழந்தைய கரைச்சாச்சு. 2 hours ஆச்சு. விடுங்கிறாய். ஒண்ணு நடக்க ஒண்ணு ஆயிப்போச்சுன்னா உங்க ஆத்திரம் தீர்ந்து போச்சா இல்ல அசந்து போயிட்டீங்களா? அடிக்கு அடி என்னால திருப்பி கொடுக்க முடியும். ஆனா ஆத்திரம் அடிதடி எல்லாம் முட்டாளோட பாஷை. பட் ஐ ஆம் a gentleman. அடிக்கு பதிலா அறிவுரை சொல்ல விரும்புறேன். உங்க தங்கச்சி கெட்டு போயிட்டு தான் நினைச்சு நீங்க கோவப்படுறீங்க. இல்ல, வாழ்க்கையில இதுவும் ஒரு அனுபவம், அவ்வளவுதான். நான் தான் கெடுத்தவன் என் மேல நீங்க கோவப்பட்டா யூ ஷுட் நோ ஒன் திங். கட்டில் அனுபவம் கை தட்டுற மாதிரி. 2 கையும் சேர்ந்து செயல்பட்டா தான் சத்தம் வரும். இதுல பலாத்காரமே இல்ல. அவ சொன்ன பீச்சுக்கு தான் கூட்டிட்டு போனேன், அவ சொன்ன சினிமாவுக்கு தான் கூட்டிட்டு போனேன். அதே மாதிரி அவ சம்மதத்தின் பேர்ல தான் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஐ கான்ட் சே நோ டு எ வுமன். இட்ஸ் மை வீக்னஸ். உன் தங்கச்சி படிதாண்டா பத்தினியும் இல்ல, நானும் முற்றும் துறந்த முனிவனும் இல்ல. இத உங்க கிராமத்து பாஷையில சொன்னா, உன் வீட்டு தோட்டத்துக்கு நீ வேலையை சரியா போட்டு வச்சா ஊரா விட்டு ஆடு வந்து எப்படியா பயிர மேயும்? சொல்லு. உன் தங்கையை நட்டாத்துல விட்டுட்டு நான் ஓடி போகல. நல்ல நர்சிங் ஹோம், நல்ல ட்ரீட்மெண்ட், 4000 ரூபாய் செலவு. நான் ஒரு ஜென்டில்மேன்.
உன் தங்கச்சியை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்தணுமா? நான் தயார். ஆனா கல்யாணம் பண்ணிக்க முடியாது. சின்ன விட வச்சுக்குவேன், லைஃப் பூரா காப்பாத்துவேன். என்ன சொல்ற? இத பட்டணத்தான் புத்திமதியா நினைச்சாலும் சரி, இல்ல பட்டணத்தான் பிலாசபியே இதான் நினைச்சாலும் சரி. ஆனா ஒண்ணும், எங்களுக்குள்ள ஏற்பட்ட உறவு இத்தோட முடியணும்னு நீ நினைச்சா, ஹியர் இஸ் மை விசிட்டிங் கார்டு. ஆபீஸுக்கு போன் பண்ணு, நஷ்ட ஈட்டு தொகையை சொல்லு. கேஷ் வேணும்னா கேஷ், செக் வேணும்னா செக், டிராஃப்ட் வேணும்னா டிராஃப்ட். உங்க வீட்டுக்கு வந்து சேரும். ஓகே ஜென்டில்மேன், 2 நாள்ல தங்கத்தை வீட்டுல கொண்டு வந்து நானே விடுறேன். தங்கத்துக்கு பாவம் ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி, இப்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீங்க இப்ப போறதுக்கு கீழே கார் இருக்கு, டிரைவர் இருக்கான், வீட்டுல டிராப் பண்ண சொல்றேன். ஏன்னா நான் ஒரு ஜென்டில்மேன். கம் வித் மீ. உமா, இன்னைக்கு தபால்ல வந்த கல்யாண கடிதாசியம்மா. காலையில போன உங்க யாரும் என்ன திரும்பல. நீ கொஞ்சம் படிச்சு சொல்லு பிள்ளை. யாரு கல்யாணம்? பொண்ணு பேரு வள்ளி, மாப்பிள்ளை காத்தவராயன்னு போட்டிருக்கு. வர 18ஆம் தேதி கல்யாணமா. ரோசக்காரன் சொன்னபடியே செஞ்சுட்டானே என் தம்பி. மதுராந்தகம் போயிருக்கிற தங்கத்துக்கிட்ட இதை எப்படிதான் சொல்ல போறேனோ. ஏன் நின்னுட்டீங்க? வீடு நெருங்க நெருங்க எனக்கு நடுக்கமா இருக்கு. தங்கத்தை பத்தின விஷயத்த எப்படி ஆச்சுக்கிட்ட சொல்றதுன்னே தெரியல. வாங்க போலாம். கையில் என்னாச்சு? மஞ்ச கடிதாசு. காத்தவராயனுக்கு கல்யாணமா? உங்க மாமே பத்திரிகை அனுப்பிச்சிருக்கா. கேட்டிய பிள்ளை அநியாயத்தை. ஆச்சி, இந்த மஞ்ச பத்திரிகையில தங்க பேர் வரலன்னு உன் கவலை, எந்த மஞ்ச பத்திரிகையில அவ பேர் வரப்போதோன்னு எங்க கவலை. என்ன பிள்ளை சொல்ற நீ? குடிய கெடுத்துட்டாச்சு. அந்த பொட்ட கழுத குடிய கெடுத்துட்டா. ஆச்சி, ஆச்சி, ஆச்சி. இத பார்த்தோம், அக்கவுண்ட்ஸ் எல்லாம் செட்டில்டு. டாக்டர் சொன்ன மாதிரி நீ கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுத்துக்க. தினமும் ஹார்லிக்ஸ் சாப்பிடு. அக்கவுண்ட் செட்டில் பண்ணிட்டேன்னு நினைக்காத. உனக்கு எப்பப்போ பணம் தேவையோ அப்பப்போ போன் பண்ணு. பணம் நானே கொண்டு வந்தேன். என்ன அப்படி பாக்குற? ஓ, சிகரெட்டா? நான் பிராண்ட மாத்திட்டேன். இப்போ 555. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். கம் ஆன். பாய். போலாமாப்பா? கொஞ்சம் இருமா, சார்ட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன். வரேண்டா பொம்பளை பொறுக்கி. ஏதாவது பேசின பல்லெல்லாம் உடைச்சிடுவேன். பேட்டா ராஸ்கல். நானும் பட்டணத்துக்காரன் தான்டா, பாரதேசி. டேக் இட் ஈஸி. போலாமா? சார்ட்ட பேசிட்டேன். போமா, உள்ள போமா. உமா, இனிமே நாம தலையிடக்கூடாது. God is great. வாமா போலாம். குடியை கெடுத்துட்டடி பாவி. வெளியில தலை காட்ட முடியாதபடி பண்ணிட்டேடி திருட்டு கழுத.
சிரிக்கியே அடிச்சா மட்டும் பத்தாது, ஒரே அடிய வெட்டி போடுங்கடா, வெட்டி போடுங்க. ஆனா வெட்டுறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றேன், இந்த பாலா போன பட்டணத்துக்கு வந்து உங்கள யாரு தப்பே பண்ணாம இருக்காங்களோ அவங்க தான் அந்த காரியத்தை செய்யணும். அவனுக்கு தான் அந்த யோகிதை இருக்கு. எடுங்க அருவாளே, வெட்டுங்கடா. முருகா, அவளை வெட்டு. தப்பே செய்யாதவன் நீதான். 5 விரலால இந்த அருவாளை பிடி, கட்டி அப்படி ஒரே வெட்டு, 2 துண்டா வெட்டு அவளை. முதல்ல உன் 5 விரலையும் பார்த்துக்கோ. துண்ட விரல், மோதிர விரல், கட்ட விரல். நீ வாங்குற, நீதான் தப்பே செய்யாதவனாச்சே. வாப்பா சேருவனா, நீயாச்சும் அருவாளை பிடி, வெட்டி விடு. தாலி கட்டி கல்யாணம் நடக்கலைனாலும் கூட படுத்து கர்ப்ப வளர்த்து அதையும் அழைச்சுக்கிட்டு நிக்கிறாளே, இவளை நீதான் வெட்டணும். அந்த யோகிட்ட உனக்கு தான் இருக்கு. தப்பு செஞ்சவளை வெட்டலாம், அது அர்த்தம் பொண்டாட்டியா தான் இருக்கட்டுமே. உனக்கு நான் சொல்லி கொடுக்கணுமா? வெட்டு வெட்டு. ஏண்டா பிள்ளைங்களா எல்லாரும் பின்வாங்குறீங்க? நம்ம வீட்டுல யாருமே யோகியம் இல்லையா? முருகன் சத்தியமா சொல்றேன், நான் எந்த தப்பு செஞ்சவே இல்லை. பட்டணத்துக்கு வந்து இந்த முண்டையை வெட்டுறதுக்கே எனக்கு தான் யோகிதை இருக்கு. வெட்டினா வர்ற ரத்தம் ஏறத்தாச்சே, எப்படிடா வெட்ட முடியும்? மாடிங்க காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, தாக்க தாக்க தடையற தாக்க, பாக்க பாக்க பாவம் பொடிபடு, பில்லி சூன்யம் பெரும் பகை அகல, வல்லபூதம் அலாஸ்திக பேய்கள் அல்லற்படுத்த மாமனியும்.